ஓகே, நான் ரெக்கார்டிங் போட்டிக்கிறேன். அப்படி வேற யாரும் நீங்க லெப்ட்ல ஜாயின் ஆகிருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் ரெக்கார்டிங்கை நீங்க போட்டுக்கலாம். சரி தானே? அப்ப உங்களோட மெஷின்ல வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அது நீங்களும் பேசினலா பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரி தானே? அடுத்த இன்னொரு இஷ்யூன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் போட்டிருந்தீங்க. அப்போ ஜூம்ல வந்துட்டு ரெக்கார்டிங்கை பார்க்கலாமா இல்லை குரோம்ல பார்க்கறது கொஞ்சம் சிக்கலா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்க கொஞ்சம் நுஸ்காமையோட கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க. சரிதானே? இப்போ இந்த ரெக்கார்டிங்கை கன்வெர்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நுஸ்காமம் தான் பாக்குறது. அப்போ நீங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க நுஸ்காமம்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்போ அவங்க சொல்லுவாங்க அதுக்குரிய என்ன விளக்கம், ரெக்கார்டிங்கை மாத்தி போடுறதா என்ன விளக்கம்னு சொல்லி இப்போ அவங்க பார்த்துக்கொள்வாங்க. சரிதானே? அப்போ நீங்க அந்த விஷயத்துங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வருவோம் விஷயத்துக்கு வருவோம். செகண்ட் பார்ட் பேப்பர். இந்த செகண்ட் பார்ட் பேப்பரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மொத்தமா நீங்க எத்தனை கேள்வி செய்யணும்? 5. 5 கேள்வி செய்யணும். சரிதானே? இப்போ ஒரு சிலவங்க வந்துட்டு இப்போ ஜென்ரல் நாலேஜோட நல்ல தொடர்பா இருந்துகிட்டு அதே போல நல்ல உதாரணம் எழுதக்கூடிய மாதிரி ஹியூமன் ஜியோகிராஃபியோட சம்பந்தப்பட்டு அது சம்பந்தமான விளக்கங்கள்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க ஹியூமன் ஜியோகிராஃபில ஒரு 3 கேள்வியை தெரிவு செய்வீங்க. இப்போ தெரிவு செய்யறேன் எப்படி செய்யணும்னு சொன்னா வந்துட்டு கட்டாயம் ஒரு கேள்வி, அதாவது ரெண்டுல இருந்து, அதாவது பௌதிக புவியியல் மாநில புவியியல் இருந்து கட்டாயமா 2 கேள்வி செய்யணும். ஒரு கேள்வி சாய்ஸ்ல இருக்கு. எப்படின்னு சொன்னா நீங்க அந்த கேள்வியை நீங்க பௌதிக புவியியல்ல இருந்து எடுக்கலாம், மாநில புவியியல்ல இருந்து எடுக்கலாம். சரிதானே? இந்த விளக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. இப்ப அந்த அந்த ஏற்கனவே திருப்பி சாய்ஸ் பண்ற அந்த கேள்வி வந்து நீங்க பௌதிக புவியியல்ல சாய்ஸ் பண்ண போறீங்களா அல்லது வந்து மாநில புவியியல்ல சாய்ஸ் பண்ற போறீங்களா இருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட மைண்டை பொறுத்து. சரிதானே? இப்போ ஒருத்தர் மைண்ட்ல வந்து இருக்கும் நான் பௌதிக புயல்ல நில உருவங்கள் வர விஷயங்கள் நான் செய்வேன், அழகா செய்வேன், கிளைமேட் அழகா செய்வேன். சரிதானே? அதே போல இந்த தொகுதி அமைப்புகள் பாறை மண்கள் வந்தாக்க நாங்க செய்வேன். இப்படியான விஷயங்கள் செய்யக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிதானே? பௌதிக புயல்ல நீங்க 3 கேள்வி அழகா செய்யலாம். அல்லது நீங்க அது செய்யலையா அப்போ மாநில புவியியல்ல நீங்க நகராக்கம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் செய்வேன், அதே போல விவசாயம் சம்பந்தப்பட்டு செய்வேன், கைத்தொழில் சம்பந்தப்பட்டு செய்வேன். இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்து அது சம்பந்தமான விளக்கங்கள்ல கொஞ்சம் தெளிவு இருந்தாக்கா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க ஹியூமன் ஜியோகிராஃபில இருந்து நீங்க 3 கேள்வி தெரிவு செய்யலாம். ஓவராலா நாங்க இப்ப பொதுவாவே சரிதானே? இப்ப நாங்க போட்டிருக்கிறோம் ஒரு 10 12 கேள்விகள் போட்டிருக்கிறோம். பௌதிக புயல் மாநில புயல் எல்லாமே சேர்ந்துட்டு இப்போ எல்லாம் நிறைய கேள்வி, அதாவது உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். இந்தந்த சாப்டருக்குள்ள இருந்து நீங்க பார்த்துட்டு போகலாம். சரிதானே? பார்த்துட்டு அதாவது மெயினா பார்க்கலாம். ஓவராலா நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. சரிதானே? எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க. இந்த நாங்க பேப்பர்ல போட்டிக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் டீப்பா பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், எதிர்பார்க்கன்னு சொல்ற விஷயத்த நம்பிட்டு மட்டும் இருந்துட வேணாம். சரியா? விளையாண்டா பிள்ளைகள் சொன்ன விஷயம்? பிள்ளைகள் சொன்ன விஷயம் கிளியரா விளங்குதா? சார் விளங்குது. ஆம் சார், கிளியர் ஆயிடுச்சு. ஓகே தானே? ஓகே சார். ஓகே, ரைட். சரி, வருவோம் விஷயத்துக்கு. ஒரு அமைப்பு செகண்ட் மார்க் கேள்வி எல்லாருக்கும் இந்த கியூட் பேப்பர் செஞ்சு பார்த்தீங்களா? விஷயக்காப்பம் செஞ்சவங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க, செட்ல போடுங்க. இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சா? செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு விளங்கிச்சா அந்த கேள்விகள் எல்லாம்? ஓகே, செஞ்சு பார்த்திருக்கீங்க. சரி, வருவோம். ஓகே, ரைட். சரி பிள்ளைகள், இப்ப நம்ம வந்துட்டு இப்ப ஃபெஸ்ட்டுக்கு பௌதிக புயல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம். ஒரு இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம எத்தனை கேள்வி பார்க்கலுமோ நம்ம பார்ப்போம். சரிதானே? சிலவங்க போட்டிருக்கீங்க என்ன விளக்கம்னு சொன்னா இப்போ ஹிந்து கல்ச்சர் செமினாரும் போகுதுன்னு சொல்லி இதுல வேற யாருக்கும் டைம் பிரச்சனை இருக்குதா பிள்ளைகள்? நம்ம இந்த 8 மணி போட்ட விஷயம் ஓகே தான், நல்லா இருக்கும். ஓகே சார். பிரச்சனை இல்லாட்டி நம்ம இந்த டைமை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். சரியா? அப்படி இல்லாட்டி நம்ம வளமையா 9 மணிக்கு போடுற மாதிரியே போட்டுக்கொள்வோம். நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். சரிதானே? அஹ் சார் 7 மணிக்கு போடுற கஷ்டமா? என்ன பிள்ளைகள் இன்னொருக்கா சொல்லுங்க.
7 மணிக்கு போடுறது கஷ்டமா? 7 மணிக்கு போறது எனக்கு ஓகே தான், எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் அந்த டைம் கொஞ்சம் சூட்டபிளா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் யோசனை. அது ஓகே இருக்குமா தெரியாதே, அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. சரி பாப்போமே, நம்ம நம்ம குரூப்ல நம்ம அந்த டைமை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஆனா ஆனா நம்மளோட மெயினான டைம் வந்து நம்ம 9 மணிக்கே வச்சுக்கொள்வோம். இந்த டைம் வந்து இந்த டைம் தான் நம்ம இப்போ வளமையாக செய்ய வேண்டும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சரியா, நம்ம அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நம்ம செமினார் விஷயத்துக்குள்ள வரும். ஓகே, பௌதிக புயல்ல நம்ம எப்படி ஒரு ஒரு சில ஓர்டர் படியே நம்ம நம்ம வளமையா நம்ம உங்களோட கைட்ல நீங்க என்ன விஷயங்களை படிக்கிறீங்களோ அந்த ஓர்டர் படியே நம்ம பார்த்துக்கொள்வோம். அதாவது எக்ஸெப்ட் பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கொள்வோம், என்னென்ன கேள்விகள்லாம் நம்ம பார்க்கறதான்னு சொல்லி. ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க. பாறை அதே போல மண்ணில் இருந்துட்டு வரக்கூடிய பகுதி. இப்ப பாறை மண்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா இருக்கணும், சரிதானே? நல்ல தெளிவா இருக்கணும் அந்த விஷயங்கள்ல. ஏன்னு சொன்னா இந்த முறை உங்களுக்கு வரலாம் பாறைகள் மண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விகள் வரலாம், அல்லது உங்களுக்கு தொகுதியில இருந்துட்டு ஒரு கேள்வி வரலாம். அப்ப நான் 2 கேள்வியும் நான் போட்டிக்கிறேன், சரிதானே? இப்ப தொகுதியில இருந்தும் ஒரு கேள்வி நான் போட்டிக்கிறேன், பாறை மண் சம்பந்தப்பட்டு கலந்தும் ஒரு கேள்வி போட்டிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த விளக்கம் கொஞ்சம் பாத்தீங்களா இருந்தாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரிதானே? கொஞ்சம் மைக் பேசுறீங்களா இல்ல அன்மியூட் பண்ணுங்க தீபா. ரீமா கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க, சரி மியூட் பண்ணுங்க. ஓகே ரைட். சரி பிள்ளைகள், இப்ப பாறை மண் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. கட்கோளத்தில் காணப்படும் பாறை வகைகள் இரண்டினை பெயரிடுக, சரிதானே? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். இப்ப பாறைகள் என்றா என்ன, இப்போ பாறைகள் உருவாக்கம் அது சம்பந்தமா, பாறைகள் எப்படி உருவாகுது, சரிதானே? அதே போல என்னென்ன வகையான பாறைகள் இருக்குது, எப்படி அந்த பாறைகள் தோற்றம் பெறுது, இது சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், சரிதானே? உங்களுக்கு தெரியும் வந்து இந்த பாறைகள் எந்த ஓட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம்? புவியில காணப்படக்கூடிய கட்கோளத்துல, சரிதானே? கட்கோளம் சொல்ற இந்த லெத்தோஸ்பியர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வரக்கூடிய அந்த பகுதி தான் இந்த பாறைகள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், சரிதானே? இந்த பாறைகளை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு தீப்பாறைகளாகவும் உருவாகும், சரிதானே? அதாவது மக்மா லாவாவா உருவாகி என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படி உருவாகும். அதே போல வந்துட்டு சேதன பொருட்கள் அசேதன பொருட்கள் அதே போல இந்த கனிமங்களினாலையும் என்ன செய்யும் சொன்னா இந்த பாறைகள் உருவாக்கப்படுது, சரிதானே? அந்த வகையில பாறைகள்ற வகையை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளை 3 வகையான பாறைகள் இருக்குது, சரியா? உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா கட்கோளத்துல காணப்படக்கூடிய பாறைற வகைகள் 2னே பேரிடுக. இது வந்து உங்களுக்கு கேட்கப்படுறது வந்து 2 மார்க்ஸுக்கு தான், சரிதானே? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் எப்படி கேள்விக்கு ஆன்சர் எழுதுற அந்த சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிதானே? இப்போ உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்டானா இருந்தா நீங்க எப்படி எழுதுவீங்க? பந்தி பந்தி எழுதுவீங்களா இல்ல பாயிண்ட்ல 2 பாயிண்ட் கொடுத்துட்டா போதுமா? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா. ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கனாலே போதும், சரிதானே? இதுக்கு நீங்க விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 வரி 4 வரிக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பாயிண்ட், அதாவது கட்கோளத்துல காணப்படக்கூடிய பாறை வகை 2 கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 3 வகையான பாறைகள் இருக்குது. தீப்பாறை இருக்குது, அடையற்பாறை இருக்குது, உரிமாறிய பாறை இருக்குது, சரிதானே? இந்த பாறைகளை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாலே போதும், சரிதானே? கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ நீங்க இந்த எழுதக்கூடிய இந்த 2 மார்க்ஸுக்குரிய விஷயங்கள் இருக்குதானே, இந்த 2 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் மொத்தமா பிள்ளைகள் வந்துட்டு இப்போ ஒரு கேள்வியை நீங்க சாய்ஸ் பண்ணி இந்த பாறை மண் என்று சொல்ற இந்த கேள்வியை நீங்க சாய்ஸ் பண்றீங்க, சரிதானே? இந்த கேள்வியை நீங்க சாய்ஸ் பண்ணீங்களா இருந்தா நீங்க மொத்தமா இதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய நிமிஷம் எத்தனைன்னு சொன்னா 36 நிமிஷம் எடுக்கணும், சரிதானே? சரியா பிள்ளைகள்? 36 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விஷயங்களை பார்க்கணும். அதுல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா 2 மார்க்ஸ் கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படியும் 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ 2 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேட்கப்படும் சொன்னா நீங்க அதுக்கு ஒரு ஒரு 3.5 நிமிஷம், சரிதானே? 3.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், அதுக்குள்ள நீங்க என்ன விளங்கி எடுத்துட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்போ இதுல பேரை குறிப்பிட சொல்லிக்காங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல வரும் வரைவிலக்கணத்தை குறிப்பிட சொல்லுவாங்க. நம்ம கேள்விகள் இருக்குது, சரிதானே? பார்ப்போம். அப்போ நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க 3ல இருந்து ஒரு 3.5 நிமிஷத்துக்குள்ள நீங்க அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த முதலாவது கேள்விக்கு எழுதி முடிச்சிடணும். அடுத்த 2வது 3வது 4வது கேள்வி என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு விளக்கக்கூடிய கேள்விகள் வரும், சரிதானே?
அந்த விளக்குற கேள்விக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மேக்சிமம் நீங்க எடுக்கணும் 10 நிமிஷம் அல்லது 11 நிமிஷமா எடுக்கணும். சரியா? அந்த 11 நிமிஷத்துக்குள்ள அல்லது 10.5 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஒரு கேள்வியையும் நீங்க முடிச்சிடணும். சரியா பிள்ளைகள்? அந்த 10.5 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு விஷயம் தருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில காணப்படும் பாறை வகைகள் இரண்டினையும் பரம்பலை சுருக்கமாக விவரிக்குக. அதே போல மண்ணுருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை குறிப்பிட்டு அவற்றில் 3 விவரிக்குக. இப்படி வந்துட்டு சரிதானே? இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த உங்களுக்கு சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். சரியா? கொஞ்சம் நீங்க வரேன். சரிதானே? இது உங்களோட பேப்பர் எடுப்போம். சரிதானே? இதுதான் உங்களோட பேப்பர். இந்த பேப்பர்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா முதலாவது எடுக்க போறீங்க. முதலாவது என்ன செய்ய போறீங்க? அந்த கேட்கப்பட ஒரு ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு படம் இல்லாத கேள்வி. சரிதானே? படம் தரப்படாத ஒரு கேள்வி. அப்படின்னு இருக்குன்னு சொன்னா முதலாவது நீங்க அறிமுகம் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம இருக்கலாம். முதலாவது கேட்கப்படுற பாயிண்ட்ஸை கொடுக்க போறீங்க. சரிதானே? ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க? திருப்பி ஹெடிங்கை போட போறீங்க. தலைப்பை போட்டு என்ன செய்யணும்? அந்த விஷயங்களை நீங்க எழுதிட்டு போறீங்க. விஷயங்களை நீங்க எழுதிட்டு போயிட்டு ஒரு பந்தியில முடிச்சிடணும். சரிதானே? ஒரு பந்தியில முடிச்சுட்டு ஒரு உதாரணம். திருப்பி என்ன செய்ய போறீங்க? 2வது பாயிண்ட்ஸ் எடுக்க போறீங்க. 2வது பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க? திருப்பி தலைப்பு போட போறீங்க. தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க எழுத போறீங்க. தேவையான நோட்ஸுகளை அதுல நீங்க எழுத போறீங்க. எழுதிவிட்டு ஒரு உதாரணம். சரிதானே? அதே மாதிரி இன்னும் ஒரு பாயிண்ட்ஸ். சரிதானே? 3 பாயிண்ட்ஸ் நீங்க விளக்குனாலே போதும். நீங்க உதாரணத்துக்கு ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. சரிதானே? 5-6 விஷயங்களை நீங்க விளக்கமா படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சு இருந்தாலும் நீங்க கேட்கப்படுற கேள்வி அதாவது உங்களுக்கு 6 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் சொல்லி தான் கேள்விகள் கேட்கப்படும். அப்படி 6 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கேட்கிறானா இருந்தால் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு விளக்கத்துக்கும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா 2 மார்க்ஸ் ஒதுக்குவாங்க. அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? அந்த பாயிண்ட்ஸுக்குள்ள அதாவது அந்த 3 பந்துகள விஷயத்தை முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்க டைம் வந்து 10.5 நிமிஷம் தான். அந்த 10.5 நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்வியை செஞ்சு முடிக்கணும். அப்போ நீங்க பாயிண்ட்ஸ் எழுத போறீங்க, டக்குன்னு அவசரமா எழுத போறீங்க, 1/2 நிமிஷம் போகும். சரிதானே? ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள பாயிண்ட்ஸ் எழுதிடுவீங்க. எழுதி போட்டு முதலாவது பாயிண்ட்ஸ் தூக்கி தலைப்பா போடுறது. போட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த பந்தியல அந்த அந்த பாயிண்ட்ஸுக்குரிய விளக்கங்களை நீங்க எழுத போறீங்க. எழுதி எடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது உதாரணம் தெரிஞ்சிருந்தா உதாரணத்தை கொடுக்கறது. திருப்பி என்ன செய்யறது? அடுத்த பாயிண்ட போடுறது, அடுத்த விஷயங்களை எழுதுறது, உதாரணத்தை கொடுக்கறது. திருப்பி அடுத்த பாயிண்ட போடுறது, விளக்கங்கள் எழுதுறது, அதுக்கு பிறகு பாயிண்ட் அதாவது உதாரணத்தை கொடுக்கறது. கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யற? முடிவுரைக்கு ஒரு 3 வரி 4 வரிக்குள்ள ஒரு சின்ன ஒரு முடிவுரைன்னு கொடுத்தா போதும். முடிவுரை கொடுக்காட்டி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. அதுவும் ஓகே தான். ஆனா ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒரு 3 வரி ஒரு 2 வரிக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்? முடிவுரையை கொடுத்துட்டாலே போதும். சரிதானே? அப்படியே நீங்க எழுதி கொள்ளுங்க. சரிதானே? இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர். இதை வச்சுதான் நீங்க எழுத போறீங்க. சரி, வருவோம் விஷயத்துக்கு. எரேஸ் பண்ற முடியல எல்லாத்தையும். ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியுமா? இப்ப விளங்கிட்டா எப்படி செய்யணும்னு? ஓ சார். சரி, ஓகே. நீங்க அது மாதிரிக்கே நீங்க எழுதிட்டு போனீங்கன்னாலே உங்களுக்கு போதும். சரிதானே? இப்ப கட்கோளத்துல காணப்படக்கூடிய பாறைகள வகைகள் 2 பேரிட சொல்லிடுறாங்க. என்னெல்லாம் இருக்குது? படிவுப்பாறை, உருமாறிய பாறை. தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறிய பாறை. சரிதானே? இதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ இப்ப நம்ம இது சம்பந்தமா ஒரு சின்ன விளக்கங்கள் பார்ப்போம். சரிதானே? இப்போ எல்லாமே நம்ம பார்க்க போறது இல்லை. இப்ப நம்மளுக்கு பாறையிற வகையில் 2 பேர் எடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? சும்மா நோமலா பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இப்ப தீப்பாறை இருக்குதானே? இப்ப தீப்பாறை எடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது இந்த பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த மக்மா இருக்குதானே? அந்த மக்மா உருகி என்ன செய்யும்னு சொன்னா எரிமலை செயற்பாடு காரணமாக அல்லது வந்து தகடுகள் நகரகத்தின் ஊடாக என்ன நடக்கும்னு சொன்னா மேல வரும். அப்படி மேல வந்து வெளியில வந்து என்ன செய்யும்னு சொன்னா படிந்து இறுகி குளிர்ச்சி அடைஞ்சு என்னவா மாறும்? லாவாவா வரும். சரிதானே? வெளியே அது வரக்கூடிய அந்த லாவா குளிர்ச்சியாக அடைஞ்சு இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பாறைகள் உருவாகிறத பார்க்கலாம். அந்த பாறையில அதாவது இப்போ தீப்பாறையில வகைக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இப்ப கிரனைட் இருக்குது. அதே போல வந்து பசால்ட் பாறைகளை நாங்க சொல்லலாம். சரிதானே? அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இந்த அடையற்பாறைன்னு சொல்லக்கல எப்படி நடக்குது? அது அந்த பாறை அதாவது பாறையுடைய சிதைவுகள் காரணமாக, அதே போல அந்த கரிம பொருட்கள் காரணமாக, அதே போல அந்த தாது பொருட்கள் காரணமா என்ன செய்யணும்னு சொன்னா நீண்ட காலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா அடையல்களாக மாறுது. அடையல்களாக மாறி படிஞ்சு அதுக்குள்ளே வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இருக்கும். அப்படி இறுகி உருவாகக்கூடிய பாறைகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா இந்த அடையல் பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்படி அடையல் பாறைகளை பார்த்தோம்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ களிப்பாறைகள் இருக்குது, அதே போல வந்து சுண்ணாம்புக்கல் பாறைகள் இருக்குது, அதே போல வந்துட்டு மணற்பாறைகள் இருக்குது. இப்படியான பாறைகளை நாங்க உதாரணத்துக்கு நாங்க சொல்லிக் கொள்ளலாம். சரியான அதே போல வந்துட்டு உருமாறிய பாறை உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் பாறை என்ற செப்டருக்குள்ள உங்களுக்கு புல் விளக்கங்கள் இருக்குது. நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா விளங்கும். சரிதானே? அதுல இப்போ உதாரணத்துக்கு இப்போ தீப்பாறைன்னு எடுத்தோம்னு சொன்னா இதுக்கு விளக்குற கேள்வி வந்தா இப்ப தீப்பாறையிற வகைகளை குறிப்பிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப தீப்பாறையிற வகைகள் வந்துட்டு 2 வகையா பிரிப்பாங்க. நிறத்த அடிப்படையாக பிரிப்பாங்க, அதே போல வந்துட்டு இருசான சேர்க்கை அடிப்படையாக பிரிப்பாங்க. சரிதானே? இப்படியும் இருக்குது. நம்ம அது நம்மளுக்கு இப்போ கேள்விகள் இல்லையே, அப்படியும் இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பிறகு பிறகு ஒரு டைம் ஒன்று கிடைச்சா பார்த்துக்கொள்வோம். சரிதானே? லாஸ்ட் டைம்ல நாங்கள் பார்க்குறேன்னா பார்த்துக்கொள்வோம். அப்படியான வகைப்பாடுகளும் இருக்குது. சரிதானே? இப்போ அந்த அந்த விளக்கங்கள்லாம் வந்துட்டு நம்ம எம்சிக்கு பார்க்கக்குள்ள உங்களுக்கு கிளியரா விளங்கும். சரிதானே? அதெல்லாம் ஃபுல்லானே உங்களுக்கு சொல்லித்தரேன் எம்சிக்கு பார்க்கக்குள்ள. அப்ப அடுத்து வந்து உருமாறிய பாறைக்கு வருவோம். சரிதானே? இப்போ உருமாறிய பாறைன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு என்னது, அப்ப அதாவது வந்து அதிகப்படியான வெப்பம் காரணமாக, அதே போல வந்துட்டு அழுத்தம் காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தீப்பாறைகள் இருக்குதானே, அல்லது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அடையற்பாறைகள், இதெல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா மாற்றத்துக்கு உட்பட்டு புதிய புதிய விடயமாக, அதாவது புதிய புதிய பாறை அமைப்பாக மாறுது. இப்படி மாறக்கூடிய பாறைகளை நாங்க சொல்லுவோம் என்னது, இந்த உருமாறிய பாறை. அதுல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது, நைஸ் பாறைகள் இருக்குது, பளிங்கு பாறைகள் இருக்குது, குவாட்சைட் இருக்குது, அதே போல மாக்கல் இருக்குது, சலவைக்கல் இருக்குது. இப்படியான பாறைகள் என்ன செய்யுது காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் பாறையிற வகைப்பாடுகள். இந்த பாறையிற வகைப்பாடுகள் சொல்லிட்டு தீப்பாறையிற வகைகளை குறிப்பிடுன்னு சொன்னா அதுக்குள்ள இருக்குது விஷயம். அடைப்பாறைகளை வகைப்படுத்துக்கன்னு சொன்னா வந்துட்டு அடைப்பாறையை வகைப்படுத்துவாங்க. அதுல வந்து இப்போ பொறிமுறையால உருவான அடையற்பாறைகள் இருக்குது, அதே போல இரசாயன முறையால உருவானது, சேதன முறையிலான உருவாக்கக்கூடிய அடையற்பாறைகள் இருக்குது. அதே போல உருமாறிய பாறையில பார்த்தோம்னு சொன்னா மூலப்பாறைகள் எப்படி உருமாறிய பாறைகளா மாறுது, இது சம்பந்தமான விளக்கங்கள் வந்துட்டு உங்களுக்கு விளக்குற கேள்விக்கு வந்தா நீங்க அதுக்குள்ள நீங்க செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியான பிள்ளைகள்? ஓகே, முதலாவது கேள்வி உங்களுக்கு கிளியரா? சரி, ஓகே. இது சம்பந்தப்பட்ட இப்ப பாறைகள் சம்பந்தப்பட்ட மேலதிகமான விளக்கங்களை வந்து நாங்க இங்க பார்ப்போம். எங்க பார்ப்போம்னு சொன்னா வந்துட்டு எம்சிக்யூ பார்ட் பார்ப்போம் தானே. எம்சிக்யூ பார்ட் பார்க்கக்குள்ள வந்துட்டு நம்ம பாறைகள் சம்பந்தமா ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடுவோம். அப்போ நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் பிள்ளை, இந்த செமினாருக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க, ஃபுல் சிலபஸும் கவர் ஆகிற மாதிரிக்கே நான் உங்களுக்கு சிலபஸ் கொண்டு போவோம். சரிதானே? இந்த செமினாரை கொண்டு போவோம். டைமுக்குள்ள முடிச்சிடாம நீங்க நினைப்பீங்க, முடிக்கலாம். சரிதானே? ஃபுல் சிலபஸும் கவர் ஆகிற மாதிரியே நாங்கள் இந்த இதை கொண்டு போவோம். உங்களை இந்த பேப்பரை ஃபுல்லாகவே முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு விளங்கும், ஜோகிரபியில் இவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது, தாண்டின விஷயங்கள் இல்லை மாதிரிக்கு உங்களுக்கு விளங்கும். சரிதானே? ஓகே, வரும். இலங்கையில் சார் வாய்ஸ் கிளியர் இல்ல. ஆகுது. பாறை வகைகள் 3 வகை இருக்கு. நான் அதாவது விலங்கையில வாய்ஸ் ஆகுது சார். வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். இப்ப கிளியரா? ஓம் சார் கிளியர். ஓகே, ஸ்ட்ரக்கான பிள்ளைகள் எனக்கு இந்த இது லெப்ட்ல வந்துட்டு ஸ்பீக்கர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. நீங்க எனக்கு செட்ல போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? நான் செட் கொஞ்சம் பார்ப்பேன். இப்போ ஓகே தானே? வாய்ஸ் கிளியரா இருக்கு தானே? ஓம் சார் கிளியர். ஓகே, ரைட். சரி, வருவோம், விஷயத்துக்கு வருவோம். இலங்கையில காணப்படக்கூடிய பாறைகள். இப்போ இலங்கையில காணப்படக்கூடிய பாறைகள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் 3 வகையான பாறைகள் இருக்குது. சரிதானே? அந்த 3 வகையான பாறைகள்ல உங்களுக்கு தெரியும் வந்து முதலாவது வந்துட்டு உயர் நிலத்தொடர் பாறை. சரிதானே? அதே போல வந்து வன்னி, அதே நேரத்துல வந்து இன்னொன்று இருக்குது என்னது, விஜயன் தொகுதி பாறைகள். இந்த 3 வகையான பாறைகள் இருக்குது. சரிதானே? இந்த 3 வகையான பாறைகளை பார்த்தோம்னு சொன்னா இப்ப உயர்நிலத்தொடர் பாறை. இப்ப உயர்நிலத்தொடர் பாறைன்னு சொன்னா அது எங்க இருக்குது, எந்த பிரதேசங்கள் சார்ந்து வரும்?
மத்திய மலைநாடு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது மலை நாடுகள் சம்பந்தப்பட்டு சரிதானே. இப்ப மலை நாடுகள் சம்பந்தப்பட்டு வரக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்துட்டு இப்போ இறக்குவானை குன்றுகள் இருக்குதானே, இறக்குவானை குன்றுகள். அதே போல வந்துட்டு அம்பாந்தோட்டை, அதாவது இறக்குவானையில இருந்துட்டு அம்பாந்தோட்டை வரையான வரக்கூடிய அந்த பாறைகள் சம்பந்தப்பட்டு வரும் சரிதானே. அதே நேரத்துல இந்த கண்டி சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அந்த கண்டி பிரதேசங்கள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பாறைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதாவது மத்திய மலை நாடு இருக்குதானே, மத்திய மலை நாடு ஊடாக வரக்கூடிய அந்த பாறைகள் அத்தனையும் நாங்க சொல்லுவோம் என்னது இந்த உயர்நிலை தொடர் பாறை சரிதானே. இப்போ இரண்டின் பரம்பலை சுருக்கமாக விவரிக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ இரண்டின் பரம்பலை விவரிக்க சொன்னா வந்துட்டு இப்ப முதலாவது நீங்க உயர்நிலை தொடர் பாறைன்னு போட்டீங்க. இப்போ உயர்நிலை தொடர் பாறைன்னு சொல்லக்குள்ள அங்க காணப்படக்கூடிய பாறைகள் என்ன. இப்ப முதலாவது என்ன செய்ய போறீங்க, இப்போ விளக்க கேள்வி தானே, 3 பாயிண்ட் கொடுக்க போறீங்க. உயர்நிலை தொடர் பாறை, வன்னி தொடர் பாறை, விஜயன் தொடர் பாறை. இப்படி அல்லது உயர்நிலை தொடர் பாறை, வன்னி தொகுதி பாறை, விஜயன் தொகுதி பாறை, எப்படியோ சரிதானே. அது உங்களுக்கு அந்த 3 பேரும் சொல்லப்பட்டா ஓகே. அதுல நீங்க என்ன செய்ய போறீங்க, 2 எடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உயர்நிலை தொடர் பாறை எடுக்க போறீங்க. ஓகே வருவோம். உயர்நிலை தொடர் பாறையை பார்த்தோம்னு சொன்னா அப்ப அதுல நீங்க என்னென்ன பாறை வகைகளை நீங்க அவதானிக்கலாம். சலவைக்கல் இருக்குது சரிதானே, அதே போல குவாட்சைட் இருக்குது, அதே போல வந்துட்டு தொலமைட் இருக்குது. இந்த வகையான பாறைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா உருமாற்றம் பெற்ற பாறைகளாக, அதே போல வந்துட்டு அடையற் பாறைகளாக காணப்படக்கூடிய இந்த சானோகேட் பாறை, அதே போல வந்துட்டு இப்போ இந்த உருமாற்றம் அடைஞ்ச பாறைகள் சம்பந்தப்பட்டு சரிதானே. உருமாற்றம் அடைஞ்ச பாறைகள்ல வரக்கூடிய அந்த அமிலத்தன்மையான பாறைகள், அதே போல வந்துட்டு உருமாற்றம் பெற்ற பாறைகளுக்குள்ள வரக்கூடிய அந்த காரத்தன்மையான பாறைகள், இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த உயர்நில தொடர் பாறையில காணப்படக்கூடியதை நாங்க பார்க்கலாம் சரிதானே. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த உயர்நில தொடர் பாறையில பரம்பல் தானே கேட்டிக்கிறாங்க. அப்ப இப்படியான பாறை வகைகள் காணப்படுதை நீங்க சொல்லிட்டு என்ன செய்வீங்க, இப்ப உயர்நில தொடர் பாறை வலயமானது திருகோணமலையை அண்டிய ஒடுங்கிய பகுதியினூடாக ஆரம்பிச்சு என்ன செய்யுது என்று சொன்னா மகாவலி நதி பள்ளத்தாக்கு வழியாக என்ன செய்யுது மத்திய மலை நாட்டை நோக்கி விரிவடைஞ்சு காணப்படுது. அந்த மத்திய மலை நாட்டுல இறக்குவானை குன்றுகள் இருக்குதானே, அந்த இறக்குவானை குன்றுகள் உள்ளடங்கின ஒரு அகலமான வலயமாக காணப்படக்கூடிய அம்பாந்தோட்டை பிரதேசம் வரை என்ன செய்யுதுன்னு சொன்னா இது விரிவடைஞ்சு காணப்படுறத பார்க்கலாம் சரிதானே. இதை தாண்டின விஷயங்களை பார்க்கக்குள்ள வந்துட்டு இப்போ கதிர்காமத்தில் இருக்கும் சரிதானே. கதிர்காமத்துல காணப்படக்கூடிய ஒரு குன்று, அதே போல வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த உயர்நிலை தொடர்கள் இருக்குதானே, உயர்மலை தொடர்கள், அதுல காணப்படக்கூடிய பாறைகள் எல்லாமே வந்துட்டு என்ன செய்யுது இந்த உயர்நிலை தொடர் பாறைகளை வருது. அப்படி நாங்க கதிர்காமத்துல காணப்படக்கூடிய பாறைகள்ல வந்துட்டு பொதுவா எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த கொண்டலைட் பாறைகள் இருக்குதானே, அதே போல வந்துட்டு இந்த சானோகேட் பாறைகள், இப்படியான பாறை வகைகளும் காணப்படுறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரிதானே. இது வந்துட்டு உயர்நிலை தொடர் பாறை. இவ்வளவு கொடுத்தாலே போதும், இவ்வளவு ஒரு பந்திகளை நீங்க எழுதினீங்கன்னு சொன்னாலே போதும் சரியா. அடுத்தது போட போறீங்க இப்போ வன்னி தொகுதி சரிதானே. இப்போ வன்னி தொகுதின்னு சொல்லக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இப்போ வன்னி தொகுதியை பொதுவாக வந்து 3 பகுதிகள் காணப்படக்கூடிய பகுதிகளா இருக்குது பார்க்கலாம் சரிதானே. அதே போல வந்துட்டு இப்போ அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்போ இடையிடையே சிதறி காணப்படக்கூடிய உருமாறிய பாறைகள் இருக்குதானே, உருமாறிய பாறைகள் எச்சங்கள், அதே போல வந்துட்டு உருமாறிய அடையற்பாறைகள் காணப்படக்கூடிய பகுதிகள், அதே போல வந்துட்டு இப்போ மைக்ரோலன் அடங்கிய பாறைகள் இருக்குதானே, அதாவது பொட்டாசியத்தோட கூட்டின பாறை, அதே போல வந்து இந்த பாறைகள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இளஞ்சோப்பு நிறம் காணப்படக்கூடிய பாறைகளை நாங்க சொல்லலாம் சரிதானே. அதாவது பார்த்தோம்னு சொன்னா இந்த பாறைகள் கிட்டத்தட்ட 100 மில்லியன் வருடங்களுக்கு முந்தின அதாவது 100 மில்லியன் வருடத்துக்கு முந்திய காலத்து பாறையாக நாங்க என்ன சொல்லலாம் இந்த வன்னி தொகுதி பாறையை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் சரிதானே. இது எங்க சொன்னா இந்த வடக்கு, அதாவது வன்னின்னு சொன்னாலே வடக்கு சரிதானே. அந்த வடக்குல பார்த்தோம்னு சொன்னா ஒரு பாரிய பிரதேசத்துல பரம்பி காணப்படக்கூடிய ஒரு சானோகேட் நிலப்பகுதியை தான் நாங்க என்ன சொல்லுவோம் இந்த வன்னி தொகுதி பாறைகள், அதாவது வடக்கு பிரதேசங்களூடாக பறந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 மில்லியன் வருடங்கள் பழமைன்னு அவங்க சொல்றாங்க சரிதானே. 1000 மில்லியன் வருடங்கள் பழமையான பாறை என்றும் ஒரு தகவல் இதுக்கு இருக்குது சரிதானே இந்த வன்னி தொகுதி பாறைகள். அடுத்தது விஜயன் தொகுதி. இப்போ விஜயன் தொகுதி இப்போ உங்களுக்கு இதுல 3ல வந்து இப்போ 2 விளக்கிட்டீங்க. இப்போ இன்னொருத்தருக்கு வந்து விஜயன் தொகுதி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ விஜயன் தொகுதி பாறைன்னு சொன்னா அப்ப அது நீங்க எப்படி எழுதுவீங்க. இப்போ விஜயன் தொகுதி பாறைன்னு சொன்னா வந்துட்டு இது என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்போ அதாவது இந்த கேம்பிரியா இருக்குதானே, கேம்பிரியன் சொல்லி ஒரு காலம் இருக்குது, அந்த கேம்பிரியன் காலத்துக்கு முந்தின காலத்து பாறைகளை நாங்க சொல்லுவோம் வந்து இந்த விஜயன் தொகுதி பாறை அல்லது வந்து தொல்கால பாறைன்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது சரிதானே. இப்ப இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த பாறைகள் பொதுவா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு எந்த நேரமும் அன்மியூட் பண்ணி இருக்குது, கொஞ்சம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கு.
சரி, ஓகே. பிள்ளை நான் பேசுற கேக்குதானே? சார். ஓகே, ஓகே, ரைட். விஜயன் தொகுதிக்கு வந்தோம். ஓகே, இப்ப விஜயன் தொகுதியை பார்த்தோம்னு சொன்னா வந்துட்டு இப்போ அதாவது கேம்பியன் காலத்துக்கு முந்தின காலப்பாறைன்னு சொல்லுவோம். அதே நேரத்துல வந்துட்டு இலங்கையில காணப்படக்கூடிய பாறைகள்ல பொதுவா வந்துட்டு யுரேசிக் காலம் இருக்குதானே, யுரேசிக் கால பாறைகள்ல காணப்படக்கூடியதை பார்க்கலாம். இப்ப இந்த 2 வகையான காலப்பகுதியான பாறைகளும் இலங்கையில காணப்படுறத பார்க்கலாம். சரிதானே? அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இது எங்கெங்க காணப்படக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு கதிர்காமம், அதே போல வந்து புத்தளம், அதே போல வந்து குடாவோயா இப்படியான பிரதேசங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த பாறைகள் காணப்படுறத பார்க்கலாம். அதே போல வந்துட்டு இப்போ புத்தளத்துல வந்து தப்போவா ஆண்டிகம அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்குதானே, அதுல அதே போல வந்துட்டு மன்னார்ல, அதே போல வந்துட்டு இப்படியான பிரதேசங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இலங்கையில இந்த பாறைகள் காணப்படுறதை நாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதினாலே போதும். சரியா? இது வந்து விஜயன் தொகுதிக்குரிய விளக்கங்கள். கிளியரா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? போதுமா விளக்கங்கள்? எழுதேலுமா? ஓம் சார், எழுதலாம். ஓகே, பெருசா நீங்க ஒண்ணும் யோசிக்க தேவையில்லை பிள்ளைகள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுக்க போறீங்க. இப்ப இந்த கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப இலங்கையில காணப்படக்கூடிய பாறை வகைகள் 2 பரம்பரை சுருக்கமாக குறிப்பிட சொன்னா இந்த மூணு பாயிண்ட் கொடுக்க போறீங்க. உயர்நில தொடர் பாறைன்னு சொல்லி மூல தலைப்பை போட போறீங்க. உயர்நில தொடர் பாறை எங்க காணப்படுது, சரிதானே, அதுல என்னென்ன பாறைகள் காணப்படுது, சரிதானே, அதை கொடுக்க போறீங்க. இன்னும் நீங்க ஒரு விஷயம் செய்யலாம். இப்ப நோமலா நீங்க என்ன செய்யறீங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஒரு இலங்கப்படம் மாதிரி ஒண்ணு உதாரணத்துக்கு நிற்கிறு ஒரு வகையாத்தான் இருக்குது இலக்கப்படம், சரிதானே, கொஞ்சம் பார்த்துக்கு சரிதானே. கீறிட்டு என்ன செய்ய போறீங்க, இப்போ உதாரணத்துக்கு இந்த பகுதியில் வரக்கூடிய பாறைகள் என்ன பாறை, சரிதானே, இப்போ மத்திய பகுதியில் வரக்கூடிய பாறைக்கு என்ன பேர் சொல்லுவோம், சரிதானே. அதே போல இந்த கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய இந்த விஜயன் தொகுதி பாறை, இப்போ இதை 3 கொடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க, முதல்ல அது பேரை போட போறீங்க. இது என்னது, அதே போல இது என்னது, இது என்னது, 3 வகையும் குறிக்க போறீங்க. இப்போ இந்த பகுதியை நீங்க எடுத்தோம்னு சொன்னா வந்துட்டு என்ன பாறை, பன்னி தொகுதி பாறை. இதை பார்த்தோம்னு சொன்னா உயர்நிலத்தொடர் பாறை. அதே போல இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தோம்னு சொன்னா விஜயன் தொகுதிக்குரிய பாறை. இந்த பாறைகள்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க அதுக்குள்ள விஷயத்தை கொடுத்தீங்கனாலே போதும். நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வருவோம் அடுத்த விஷயத்துக்கு. இந்த கேள்வி கிளியரா? 2வது கேள்வி கிளியர். ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். மண் உருவாக்க இப்ப வந்துட்டு பாறைகள்ற விஷயம் முடிஞ்சிடு, சரிதானே. பாறைகள்ல முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க இப்ப அடுத்தது என்ன இப்ப கேள்வி போட்டிக்கோம்னு சொன்னா மண்ற விஷயங்கள் போட்டிக்கும், சரிதானே. அப்ப உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ மண்ணுன்னு சொல்லக்குள்ள இப்போ வானிலையால் அழிதலும் மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. அப்ப அது சம்பந்தமான ஒரு பூரண விளக்கங்கள் இருந்தாக்கா வந்துட்டு நீங்க மண் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க செய்யலாம், சரிதானே. இப்போ மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை குறிப்பிட்டு அவற்றில் 3 நெறிவரிக்குக. அப்ப நீங்க என்ன செய்யணுமேங்கன்னு அந்த மண்ணுருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய அந்த காரணியை அந்த ஸ்ட்ரக்சர்ல கொடுக்க போறீங்க. இப்போ மண்ணுருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் வந்துட்டு கொஞ்சம் காரணிகள் இருக்குது. என்னென்ன காரணிகள் எல்லாம் வரும் சொல்லுங்க பாப்போம். தாய்ப்பாறை, காலநிலை, காலம், மனித செயற்பாடுகள், தாவரங்களினதும் விலங்குகளினதும் நுண்ணுயிர்களினதும் செயற்பாடு. ஓகே, ரைட். அதாவது பார்த்தோம்னா பிள்ளைகள் இப்ப தாய்ப்பாறை இருக்குது பிரதானமா வந்துட்டு மண் உருவாக்குறதுல, அதாவது மண்ணை உருவாக்குறதுக்கு மிக பிரதானமான காரணியே இந்த தாய்ப்பாறை தான். தாய்ப்பாறையினாலதான் என்ன செய்யுது, தாய்ப்பாறை அழிவடைறதுனாலதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த மண் உருவாகிறத பார்க்கலாம். அதே நேரத்துல வந்துட்டு காலநிலை இருக்குது. அதே போல பார்த்தோம்னு சொன்னா தரை தோற்றங்கள் இருக்குது. அதே போல வந்துட்டு இப்ப புறவிசை செயற்பாடுகள் இருக்குதானே, திண்ணல் காரணிகள், உருவி கருவிகள் என்று சொல்லுவோம் நாங்க, அது சொல்லலாம். அதே போல வந்துட்டு காலத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்துட்டு இப்ப புவியில காணப்படக்கூடிய அகவி செயற்பாடுகளை நாங்க சொல்லலாம். அதே போல இந்த தாவர விலங்குகள செயற்பாடுகளை நாங்க சொல்லலாம். அதே போல நீர்வடிகால் அமைப்புகள் இதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உருவாகக்கூடிய நில உருவங்களை சொல்லலாம். நில உருவங்களா அந்த உருவாக்க காரணியை நாங்க சொல்லலாம். அதே போல மாநில நடவடிக்கையை நாங்க பிரதானமா இதுக்குள்ள நாங்க சொல்லலாம். இப்படியான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுத்துவிட்டு என்ன செய்ய போறீங்க, 3 விஷயங்களுக்கு நீங்க விளக்கம் எழுத போறீங்க. மண்ணுருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள்ல இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்ப தாய்ப்பாறை சரி. இப்ப மண்ணுருவாக்கத்துல இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க போறீங்க. இப்ப இந்த கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி எழுத போறீங்க, ஒரு சின்ன ஒரு அறிமுகம் எழுத போறீங்க. எப்படி இப்ப மண்ணுருவாக்க என்கிறது மண்ணுருவாக்கம் இப்படி எழுதுவோமே, மண்ணுருவாக்கம் என்று கூறுவது அல்லது மண்ணுருவாக்கம் எனப்படுவது பாறைகள் பௌதிக மற்றும் இரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாகி சிதைவடைந்து
நுண்ணுயிர்கள் தொழிற்பாட்டினால் தாவரம் வளரக்கூடிய ஊடகமாக மாறக்கூடிய ஒரு நீண்டகால செயல்முறையாக நாம் இந்த மண்ணுருவாக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட மண்ணுருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாக அல்லது காரணிகளை பின்வருமாறு நோக்கலாம். அல்லது காரணிகளாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறீங்க, ஒரு கமாவை போட்டு கீழே எழுத போறீங்க. ஒரு 5 வகையான காரணி இருக்கக்கூடிய அந்த காரணிகளை ஒரு 5 வகையான காரணியை கொடுத்துப்புட்டு எழுத போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன எடுப்போம், முதலாவது வந்துட்டு இப்போ கிளைமேட் எடுப்போம். சரிதானே, காலநிலை எப்படி செல்வாக்கு செலுத்துதுன்னு எடுப்போம். இப்போ காலநிலையை பார்த்தோம்னு சொன்னா நான் இதை கொஞ்சம் நோட் பண்ணணுமா பிள்ளை? நோட் பண்ணி சொன்னா உங்களுக்கு வழங்குமா இல்லது நான் சொல்லிட்டு போகல உங்களுக்கு கிளியரா இருக்குதா? சொல்லிட்டு போங்க. ஓகே சொல்லிட்டு ஓகே, போங்க சார். clear. நான் சொல்லிட்டு போறேன். சரிதானே, சொல்லிட்டு போறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பிள்ளைகள். சரிதானே, தெரிஞ்ச விஷயத்த நம்ம ரிப்பீட் நோட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா டைம் ஆகும். அப்ப நம்ம மத்த கேள்விகள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால நான் சொல்லிட்டே போறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே, இப்போ முதலாவது நம்ம எடுக்க போறோம் என்ன விஷயம், கிளைமேட் சம்பந்தமா எடுக்க போறோம். சரிதானே, கிளைமேட் காலநிலை சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உதாரணமா என்னது, இப்போ அதாவது வந்துட்டு இப்போ மண்ணுருவாக்கத்துல தீர்மானிக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு விஷயம், மிக பிரதானமான ஒரு காரணியா நாங்க எடுத்தோம்னு சொல்லலாம். என்னது, இந்த காலநிலையை நாங்க சொல்லலாம். சரிதானே, அதாவது பார்த்தோம்னு சொன்னா இதுல 2 விஷயம் செல்வாக்கு செலுத்தப்படுது. வெப்பநிலையும் செல்வாக்கு செலுத்தப்படும், மழை வீழ்ச்சியும் செல்வாக்கு செலுத்தப்படும். அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்க்கக்குள்ள வந்துட்டு இப்போ மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, காற்று, ஈரப்பதன், அதே போல இந்த சூரிய ஒளி, இந்த காரணிகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா நாளாந்தமாக என்ன நடக்குது, மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்படுது. இப்படி மாற்றங்கள் ஏற்பட என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பாறைகள்ல பிளவுகள், வெடிப்புகள் உருவாகும். இப்படி வெடிப்புகள் உருவாகிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பாறை படைகள் உடைக்கப்பட்டு சிறு சிறு பரல்களாக மாறும். சிறு பரல்களாக மாறி என்ன நடக்கும்னு சொன்னா சிதைகளாக மாறி வானிலை அழிதல் செயற்பாடு நடக்கும். இப்ப வானிலை அழிதல் செயற்பாடு நடக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா இது வந்துட்டு மேலும் மேலும் தேய்வுக்குட்பட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த மண்ணை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்போ பாறை சிதைவு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கக்குள்ள இப்போ அதிகமான மழை வீழ்ச்சி, அதே போல அதிகமான வெப்பநிலை காணப்படக்கூடிய இந்த ஈரவலய பகுதிகள் இருக்குதானே, இந்த ஈரவலய பகுதிகளில் இரசாயன பாறைகள் சிதைவுகள் இருக்குதானே மிக வேகமாக நடக்கும் பிள்ளைகள். சரிதானே, இந்த இரசாயன பாறை சிதைவுகள்னால ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன நடக்கும்னு சொன்னா மிக வேகமாக நடைபெறுது. அதுக்கு போற என்ன நடக்கும்னு சொன்னா வறண்ட வலயங்கள்ல வெப்பநிலை மாற்றங்கள்னால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பாறை சிதைவுகளை ஏற்படுத்த பார்க்கலாம். அப்போ ஈரவலய பகுதிகளில் என்ன நடக்குது, இரசாயன பாறைகள் மாற்றங்கள் ஏற்படுது. அதே போல வறண்ட வலயங்கள்ல இந்த வெப்பநிலையினால என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த மாற்றங்களை ஏற்படுத்தையும் பார்க்கலாம். சரிதானே, இவ்வளவு நீங்க கொடுத்தாலே போதும். சரியா, ஓகே சார். ஓகே சார். அப்போ இது சம்பந்தப்பட்ட இன்னும் கொஞ்சம் கிளைமேட்டுக்குள்ள மேலதிகமா நீங்க கொடுக்க போறேன்னு சொன்னா அப்ப நீங்க இப்போ வானிலை அழிதல் செயற்பாடு சம்பந்தப்பட்டு நீங்க கொடுக்கக்குள்ள இப்போ 2 வகையா இருக்கும். இப்போ பௌதிக முறையினால வானிலை அழிதத்தினால மண் உருவாக்கம் அடையும், அதே போல இரசாயன முறையினால வானிலை அழிதத்தினாலையும் என்ன நடக்குதுன்னு சொன்னா மண் உருவாக்கம் ஏற்படுறதையும் நாங்க பார்க்கலாம். சில உதாரணம் கொடுக்கறதுக்காக இருந்தால் இப்போ பௌதிக முறையினால ஏற்படக்கூடிய வானிலை அழிதல்ல பார்த்தோம்னு சொன்னா இப்போ காற்றோட்டம் பற்றி சொல்லலாம். சரிதானே, இப்போ அதிகமான பலத்த காற்றோட்டம் இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல, அதே போல வந்துட்டு இப்போ இப்போ காற்றோட்டம்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும் இந்த காலனுடைய பாறை, அதே போல வந்து காற்றினால் உருவக்கூடிய நில உருவங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் தானே, அது சம்பந்தப்பட்ட நில உருவங்களை நாங்கள் இங்கே நமக்கு சொல்லலாம். அப்படி வந்து மண் உருவாகிறது. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா அந்த உறைபனி நிலை அடையக்கூடிய அந்த பாறை பகுதியில் இடம்பெறும். அதே போல இந்த கழுவு நீரோட்டம் சம்பந்தப்பட்டு உருவாகும். அதே போல வந்துட்டு இப்போ அசாதாரணமாக தொடர்ச்சியான வெப்பநிலை ஏற்படக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நடக்கிற இந்த எல்னினோவை சொல்லலாம். சரிதானே, இந்த எல்னினோ வந்துட்டு தாய்ப்பாறையினால செல்வாக்கு செலுத்தக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்கே வந்துட்டு இந்த மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துறதையும் நாங்க பார்க்கலாம். சரிதானே, அதே நேரத்துல வந்துட்டு இப்போ பௌதிக முறையினால வானிலை அழியறதுனால எப்படின்னு சொன்னா இப்போ மனிதன் செயற்பாடுகள் இருக்குதானே அதனால என்ன செய்யணும்னு சொன்னா இது உருவாக்குறத பார்க்கலாம். இரசாயன முறையினால பார்க்கக்குள்ள நீரேற்றம், அதே போல வந்து நீர் பகுப்பேற்றம், அதே போல வந்துட்டு அதே போல ஒட்சியேற்றம், கரைகிறது, ரைட், கார்பனேற்றம், இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த வானிலையால் அழிதல் செயற்பாடு காரணமாக இந்த மண் உருவாக்கம் பெருகுது அல்லது மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல உங்களுக்கு ஒரு பந்திகளை வார மாதிரி நீங்க ஷோர்ட் பண்ணி என்ன செய்யலாம், எழுதலாம். சரிதானே, இந்த விஷயங்களை அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க, திருப்பி அடுத்த தலைப்பு போட போறீங்க, ஒரு தாய்ப்பாறைன்னு போட போறீங்க. சரிதானே, தாய்ப்பாறைன்னு போட்டீங்கன்னு சொன்னா
அதாவது இப்போ அதுக்கு நீங்க எழுத போறீங்க அப்படின்னா, இப்போ மண்ணில் எந்த பாறையில இருந்து சிதைவடைந்து உருவாகுதோ அதுவே தாய்ப்பாறை ஆகும். ஒரு பகுதியில ஒரு பிரதேசத்துல மண் உருவாக்குறதுல எந்த பாறையில இருந்து அந்த பாறையில இருந்து சிதைவடைஞ்சு உருவாகிறதோ அந்த பாறை தான் என்ன செய்யுது, அந்த மண் உருவாக்குறதுக்கான தாய்ப்பாறையாக காணப்படுறதை பார்க்கலாம். இதுல பார்த்தோம்னு சொன்னா அந்த பாறைகள் சார்ந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா மன்ற அமைப்புகள் இருக்கும். அதே போல மன்ற கனிம பொருட்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்போ குவாட்சைட் இருக்குதானே, இந்த குவாட்சைட் பாறைகள் சிதைவடைவுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மணலை பார்த்தோம்னு சொன்னா இது வந்துட்டு இப்போ குவாட்சைட் சிதைவடைகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு மணல் பாங்கான மண் வந்து உருவாகுது. அதே போல பசல்ட் பாறைகள் இருக்குதானே, பசல்ட் பாறை, சானோகைட் பாறைகள் இது வந்துட்டு மண்ணை உருவாக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா களித்தன்மை இருக்குதானே, களித்தன்மையான பாறைகள் வந்துட்டு உருவாக்குறத பார்க்கலாம். இது வந்துட்டு மன்ற நிறம் கனி அமைப்பு சம்பந்தப்பட்டு வந்துட்டு உருவாக்குறத பார்க்கலாம். அதே போல மன்ற கட்டமைப்பு சம்பந்தப்பட்டு பார்க்கக்குள்ள ஒரு தாய்ப்பாறை தன்மைக்கு ஏத்த மாதிரியே அந்த தாய்ப்பாறை தன்மையை பொறுத்து தன்னை நடக்குதுன்னு சொன்னா மன்ற நீர் புகவிடக்கூடிய தன்மைகள் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க சரிதானே. அதே போல மன்ற இரசாயன கூறுகள் இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த கட்டமைப்புகள் உருவாகிறத நாங்க பார்க்கலாம். இந்த மன்ற உருவாகிறத நாங்க பார்க்கலாம். இது வந்து நீங்க 2வது பாயிண்ட்ல கொடுக்க போறீங்க. சரி, 3வது பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தரை தோற்றம் சம்பந்தமா கொடுக்க போறீங்க சரிதானே. இப்ப தரை தோற்றம் சம்பந்தமா கொடுக்கக்குள்ள உங்களுக்கு இப்ப நீங்க அப்ப அதுக்கு எப்படி எழுத போறீங்க சொன்னா இப்ப தரை தோற்றம்னு சொல்லி தலைப்பை போட்டுக்கிட்டு எழுத போறீங்க. நிலத்தினுடைய சாய்வு, அதே போல வந்து நிலத்தினுடைய உயரம், அதே போல நிலத்தினுடைய அமைவிடம், இது சார்ந்த பிரதேசங்கள் என்ன நடக்குன்னு சொன்னா மன்ற உருவாக்க தன்மையிற வேகத்தையும் அதுல தடிமனையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா இது தீர்மானிக்குது. எது தீர்மானிக்குது? தரை தோற்றம் தீர்மானிக்கின்றது. அந்த வகையில மன்ற அரிப்பும் தடிமனும் என்று எடுத்து நோக்குகின்ற போது அப்படி நீங்க எழுத போறீங்க சரிதானே. எழுதிட்டு என்ன செய்ய போறீங்க, இப்ப எடுக்க போறோமேங்க செங்குத்தான சாய்வுல இருந்து எடுப்பேன். உதாரணத்துக்கு செங்குத்தான மலைச்சரிவுகள்ல எப்படி இருக்கும்னு சொன்னா ஈரலிப்பு தன்மையா இருக்கும். ஈரலிப்பு தன்மையான அந்த பாறைகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஈர்ப்பு விசை காரணமாக ஓடும் நீர் காரணமாக மண் சரிந்து, அதாவது இந்த பாறைகள் சிதைவடைந்து விழுவதனால் அங்க என்ன நடக்கும்னு சொன்னா மண்படைகள் உருவாகுது. இந்த மண்படைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா மெல்லிய மண்படைகளாக காணப்படும். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா சரிவு குறைந்த சமவெளி பிரதேசம் இருக்குதானே, சரிவு குறைந்த சமவெளி பிரதேசங்கள்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் என்ன செய்யணும் சொன்னா இந்த சிதைவடைஞ்ச பொருட்களை கொண்டு இந்த மண் உருவாகிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது பார்க்கக்கூடியவாறு காணப்படுகின்றது. அதுபோன்று நீர் வடிக்கக்கூடிய தன்மைகள் சரியா, நீர்வடி தன்மைகள் பார்த்தோம்னு சொன்னா தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்குறதுனால அங்க இருக்கக்கூடிய மண் எப்பயும் எப்படி இருக்கும்னு சொன்னா ஈரலிப்பு தன்மையுடையும் அல்லது ஈரத்தன்மையுடனும், அதே போல நுண்ணுயிர்கள் மற்றும் நுண்ணுயிர்கள செல்வாக்கு அதிகமாக காணப்படக்கூடிய மாதிரியும் காணப்படுறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பகுதிகள் அந்த தாழ்வான பிரதேசங்கள்ல களிமண்கள் உருவாக்கம், அதே போல வந்துட்டு சதுப்பு நில மண்கள் உருவாக்கமும் காணப்படுறத நாங்க பார்க்கலாம். சரியா, கிளியரா? சார் ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ உதாரணமா வேற என்ன எடுக்கலாம், ஒரு கால உயிரினங்கள் சம்பந்தமா எடுப்போமே. இப்போ உயிரினங்கள் சம்பந்தமா எடுப்பேன்னு சொன்னா சொல்லுங்க. எதை சொன்னீங்களா பிள்ளைகள்? சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்போ டைம் எடுக்கலாம், காலத்தை எடுக்கலாம் சரிதானே. இப்போ மண் உருவாக்கத்துல காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான செயற்பாடாக வந்துட்டு நாங்க என்ன செய்யலாம், காலத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதலாம், அல்லது காலத்தை எடுத்து நோக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே. அதே போல வந்துட்டு இப்ப மண் உருவாக்கத்துல நீண்ட காலம் வந்து தேவைப்படுறத பாக்குது சரிதானே. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு மிக மெதுவான ஒரு செயல்முறையை தான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த காலத்தின் ஊடாக மண் உருவாக்க செயல்முறையை நாங்க எடுத்து நோக்க முடியுமாக உள்ளது. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா இந்த மன்ற வகைப்பாடுகள் வந்துட்டு இப்ப காலத்தினை வேகம் தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல வந்துட்டு இப்ப மன்ற வகைகள் இப்படி காலத்தினூடாக உருவாக்கக்கூடிய மண்படைகள்ல முதிர்ச்சியான மண்படைகள் இருக்கும். அதே போல வந்துட்டு இளம் மண்படைகள் என்று சொல்லிட்டு இருக்கும் சரிதானே. அதுல மன்ற முதிர்ச்சி, அதுல வந்துட்டு இயல்புகள், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக நாங்க வந்துட்டு காலத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப மன்ற இளமையான மண் எப்படி இருக்கு, முதிர்ச்சியான மண் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்குள்ள எப்படி காலம் தீர்மானிக்குதுன்னு சொன்னா ஒரு பாறை ஒண்ணு சிதைவடைந்துருவீங்களே, அந்த பாறை சிதைவடைஞ்சு அதுல வந்துட்டு காலநிலை அதே போல அந்த உயிரினங்கள நீண்ட காலம் எடுக்கும்னு சொன்னா அதுல தொழிற்பாடுகள் இருக்கும் சரி, அந்த பாறைகளோட தொழிற்பாடுகள் இருக்கும்.
அது எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னா அந்த ஒரு படைகள் அந்த மண்ணில் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு படை அமைப்புகளாக காணப்படும். இதை நாங்க என்ன சொல்லுவோம், அந்த குறுக்கோட்டு முகத்துல பார்க்கக்குள்ள அந்த மண் வந்துட்டு முதிர்ச்சி அடைஞ்ச மண்ணா இளமையான மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே. அதே போல வந்துட்டு இப்போ காலத்துல வேகம் எப்படி தீர்மானிக்கணும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு காலநிலையில வந்துட்டு ஒரு சாதாரணமா பார்த்தோம்னு சொன்னா ஒரு அதிகமான வெப்பம், அதே போல ஈரத்தன்மை உள்ள இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா வந்துட்டு மண் உருவாக்குற கால அளவு என்ன செய்யும், குறையும். அதிகமான வெப்பம், அதிகமான ஈரத்தன்மை இருக்குன்னு சொன்னா வந்துட்டு பௌதிக ரசாயன செயற்பாடுகள் அங்க அதிகமா இருக்கும். சரிதானே? அந்த ஒக்சியேற்றம் கார்பனேற்றம்னு சொல்லி ஒரு செயற்பாடு நடக்கும். அப்படி ஏற்படுற அதிகமா இடம்பெறத்தினால என்ன நடக்கும்னு சொன்னா இந்த காலம் வந்து என்ன செய்யுது, குறைவாக காணப்படுது. அதே நேரத்துல அந்த குளிர்ச்சியான பிரதேசத்தை எடுப்போமே, அந்த குளிர்ச்சியான பிரதேசத்துல பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்துட்டு அந்த வெப்பத்திரை செல்வாக்கு வந்துட்டு குறைவாக காணப்படுறதுனால அந்த ஒட்சியேற்றம் கார்பனேற்றம் அந்த அந்த பாறைகள் விரிவடைஞ்சு சுருங்குற வீதம் வந்துட்டு குறைவா இருக்கும். அப்படி குறைவாக இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா நீண்ட காலம் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியான கிளியரா பிள்ளைகள்? சார் சார் சொல்லுங்க. அந்த மண் உருவாக்க காலம் வந்து 1 சென்டிமீட்டர் மண்ணுக்கு வந்து 100 ஆண்டுகள் தேவைப்படும். அது சரிதானே சார்? ஓ ஓ ஓ ரைட். இப்ப பொதுவா பார்த்தோம்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு வரேன். சரிதானே? இப்போ ஒரு 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 பாறை ஒண்ணு சிதைவடைந்தீங்களே, இப்ப இயற்கையில வந்துட்டு பொதுவா இந்த ஒரு கால அடிப்படையில பார்க்கக்குள்ள வெறுமனே வந்துட்டு இப்போ 1 சென்டிமீட்டர் தடிப்பறிக்குரிய மண் இருக்கு தானே, அந்த மண் அடுக்கு இப்ப நீங்க பாறைப்படையை நீங்க இப்போ குறுக்கட்டு முகம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஓப்படை இருக்கு தானே, அந்த ஓப்படையில காணப்படக்கூடிய அந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாறையில ஒரு கலர் இருக்கும். அப்படி பார்க்கக்குள்ள அதுல 1 சென்டிமீட்டர் அளவுல இருக்கக்கூடிய அந்த தடிமண் இருக்குது அந்த மன்ற தடிமண், அது எடுக்கக்குள்ள 300, அதாவது கிட்டத்தட்ட 200ல இருந்து 400 ஆண்டு காலம் எடுக்கும்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த புவிச்சரிதவியலாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த கணக்கிட்டு வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஆராய்ச்சி செய்கிற அந்த தொல்பொருளாளர்கள் இருப்பாங்க தானே, இப்போ மண் அரிப்பு சம்பந்தப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த நிபுணத்துவர்கள், அதே போல வந்துட்டு மன்ற அந்த விவர காட்சிகள் சம்பந்தப்பட்டு பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஒரு தடிப்பு மண் அளவு வந்து உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 அல்லது 200ல இருந்து 400 வரையான ஆண்டுகள் வந்து எடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே சார். ஓகே. இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இந்த புவியியல் அகவிசை செயற்பாடுகள் காரணமாக உருவாகிறது, அதே போல இந்த உயிரியல் காரணிகள் சம்பந்தப்பட்டு உருவாகிறது, அதே போல அந்த திண்ணல் காரணிகள் உருவிக்கருவிகள் சொல்லுவோம், அதாவது இந்த புறவிசை 5 வகையான புறவிசைகள் இருக்கு தானே, அதனால உருவாக்கக்கூடிய நில உருவங்கள் உருவாகும்னு சொல்லிட்டு நீங்க அதுக்குள்ள நீங்க விளக்கத்தை கொடுக்கலாம். அவ்வளவுதான் விஷயம் இல்லையா? சரியா? இதுக்குள்ள நீங்க பெருசா அலட்டிக்க தேவையில்லை, அவ்வளவுத்துக்கு நீங்க அலட்டிக்க தேவையில்லை. இப்ப அவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டிய விஷயங்கள். ஓகே, வருவோம் அடுத்த கேள்வி வருவோம். 4வது கேள்வியை பாருங்க. மண்ணின் குறுக்குவெட்டு முகத்தினை வரைந்து அவற்றின் பிரிவுகளை சுருக்கமாக விவரிக்குக. இப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லையா, மன்ற குறுக்குவெட்டு முகம்னு சொல்லிட்டு இப்ப மண் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வின்னு கேட்டாங்கன்னு சொன்னா மேக்சிமம் உங்களுக்கு இந்த இதுக்குள்ள, அதாவது இந்த குறுக்குவெட்டு முகம் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ பாபம் டியூட்ட பாபம் பிள்ளை டியூட் மாறிட்டு இருக்கா, டியூட் வந்திருக்குதா? ஓ சார். சரி, நம்ம இப்ப பார்த்த ஒரு விஷயத்துல நம்ம இந்த படத்தை பாருங்க. சரி, நம்ம இதெல்லாம் விளங்கப்படுத்திட்டு இருந்தாங்க, அது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே பிள்ளைகள், மன்ற கட்டமைப்பு படம் வந்து கிளியரா விளங்குதா எல்லாருக்கும்? ஓம் சார். ஓகே, இப்ப நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கேள்வி ஒருக்கா வாசிங்க. மண்ணின் குறுக்குவெட்டு முகத்தை வரைந்து மண்ணின் குறுக்குவெட்டு முகத்தினை வரைந்து, சரிதானே? அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வரைஞ்சிருக்கிறோம். மண்ணின் குறுக்குவெட்டு முகத்தினை வரைந்து அவற்றின் அவற்றின் பிரிவுகளை பிரிவுகளை சுருக்கமாக ரைட்.
இப்ப இதுதான் பிள்ளைகள் விஷயம் சரிதானே. இப்ப மன்ற குறுக்குவெட்டு முகத்தை நீங்க என்ன செய்யறீங்க, நார்மலாவே நீங்க பாக்ஸ்ல எழுதலாம், இப்படி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். இப்படி எழுதிட்டு என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அதுல ஒவ்வொரு படைகள் இருக்குது. ஓ படை இருக்குது, ஏ படை இருக்குது, பி படை இருக்குது, இ என்று சொல்லி சரிதானே. இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு இ என்று சொல்லிட்டு ஒரு படை ஒன்று இருக்குது சரிதானே. ஏ படைக்கு இடையில ஒரு இ அடுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது இ படை என்று சொல்றேன், அந்த கழிவு செல்லும் வளையம்னு சொல்லிட்டு அது அதுக்குள்ள தான் ஏ படைக்குள்ள வரப்போகுது. ஆனா வந்துட்டு அதுக்குள்ள இ என்று சொல்லிட்டு தான் அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அண்மையில நடந்த மாற்றங்கள் அடிப்படையில சொல்றேன் சரிதானே. அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆയിരിக்கும், நீங்க அதை மறந்துடுங்க சரிதானே. இப்ப சொன்ன விஷயத்த மறந்துடுங்க, நீங்க குழம்பிட போறீங்க. இந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கொள்ளுங்க சரிதானே. ஓ படை, ஏ படை, பி படை, சி படை, ஆர் படைன்னு சொல்லி. இப்போ ஓ படைன்னு சொல்லக்குள்ள என்னது, அதாவது ஆர்கானிக் என்று சொல்லுவோம் சரிதானே, சேதனை படை. ஏ படைன்னு சொல்லக்குள்ள, ஏன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு மேற்படை சரிதானே, மேன் மண் படைகள்னு சொல்லுவோம் சரிதானே, அதாவது டொப் சோயில்னு சொல்லுவோம், அல்லது வந்து சேஃபேஸ் என்று சொல்லுவோம். அதே போல பி படை என்று சொல்றது, பி படைன்னு சொல்றது என்னது, உபமண் படை, ரைட், உபமண் படை. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த உபமண் படைக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா வந்துட்டு சப்சோயில்னு சொல்லலாம், அதுல இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். அதே போல சி படைக்கு நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா உபபடை சரிதானே. உபமண்படை பி படை, உபபடைன்னு சொல்றது வந்து சி படை, ஆர் படையை நாங்க சொல்லுவோம் என்னது, தாய்ப்பாறைன்னு சொல்லுவோம், அல்லது பாறை படுக்கைகள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். கிளியரா, இவ்வளவு விஷயம் கிளியரா? ஓகே ரைட். இப்ப நம்ம என்ன செய்யலாம், இப்ப இதை கொடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க, ஒரு சுருக்கமா நீ விவரிக்க போறீங்க. இப்ப சுருக்கமா விவரிக்கக்குள்ள என்ன செய்யலாம், இப்ப மண் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை கொடுக்கலாம். இப்ப எப்படின்னு சொன்னா மண் உருவாக்கம் தொடர்பான காரணிகளுக்கு ஏற்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப மேல இருந்து கீழாக என்ன நடக்குது, விருத்தி அடைஞ்ச மண் படைகள் தொகுதியினால என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த மன்ற குறுக்குவெட்டு முகம் உருவாகிறத பார்க்கலாம். அந்த வகையில உருவாக்கக்கூடிய பாறை படைகள்ல அந்த வகையை உருவாக்கக்கூடிய அந்த மண் படைகளாக ஓ படை, ஏ படை, பி படை, சி படை, ஆர் படை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். இது தொடர்பான விளக்கங்களை பின்வருமாறு ஆராய்கின்ற போது அப்படின்னு நீங்க எழுதலாம் சரிதானே. உங்களோட சாய்ஸ் தான், இப்படி எழுதலாம். எழுதிட்டு என்ன செய்ய போறீங்க, இப்ப முதலாவது வந்துட்டு ஆர்கானிக் சோன் சரிதானே, அதாவது வந்துட்டு இந்த சேதனை படை சரிதானே, அல்லது ஓ படை அப்படி நீங்க எப்படி எழுதலாம் சரிதானே. அப்படி எழுதிட்டு என்ன செய்யலாம், இப்ப மன்ற வந்துட்டு இது வந்துட்டு என்ன செய்யுது, மன்ற மிக மிக மேல காணப்படக்கூடிய, அதாவது தரை தோற்றத்தோடு காணப்படக்கூடிய அடுக்கு தானே என்ன செய்யுது இந்த ஓப்படைன்னு சொல்லலாம் சரிதானே. இங்க 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 இந்த இந்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னா இந்த இதுல வந்துட்டு இப்போ இலைகள் மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகள் இருக்குதானே, அதே போல வந்துட்டு கிளைகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், அதே போல இறந்த பிராணிகள், இறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த பகுதியில காணப்படுது, ரைட். அதே போல பார்த்தோம்னு சொன்னா இந்த மன்ற துணிகள் துணிக்கைகள் இருக்குதானே, நுண்ணுயிர்கள் செயற்பாடுகள், இதெல்லாம் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய அந்த பகுதிகளாக நாங்க இந்த பகுதிகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அவ்வளவு கொடுத்தாலே நம்மளுக்கு போதும் சரிதானே. அதே போல வந்துட்டு அடுத்த பகுதியை நாங்க எழுதலாம் மேற்படை அல்லது வந்து ஏ படை சரிதானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அல்லது வந்து டொப் சோயில், இங்கிலீஷ்ல எழுத போறீங்க சொன்னா டொப் சோயில் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஏ படை அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொள்ளலாம். அப்ப ஏப்படையை நீங்க எடுத்தோம்னு சொன்னா அதாவது வந்துட்டு அந்த ஓப்படையை தொடர்ந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா காணப்படக்கூடிய அந்த ஏப்படையை தான் வந்துட்டு நாங்க இப்ப பார்க்க போறோம். அதுல நீங்க என்னத்தை எழுத போறீங்கன்னு சொன்னா இந்த மன்ற, அதாவது வந்துட்டு தாவரங்கள்ல காணப்படக்கூடிய இந்த வேர்கள் இருக்குதானே, தாவரங்கள்ல வரக்கூடிய இந்த வேர்கள் செறிந்து காணப்படுறது, அதே போல வந்துட்டு இந்த பயிற்சிக்கு உகந்த மண்கள் காணப்படக்கூடிய இந்த படைகள், அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த மன்ற காணப்படக்கூடிய இந்த மண்புழு சேதன பொருட்கள் காணப்படும் அந்த அந்த அடையாளங்கள் சம்பந்தப்பட்டு உக்கி வரக்கூடிய அந்த பிரதேசங்கள் பகுதிகள் இருக்குதானே, அந்த பகுதிகள் என்ன செய்யணும்னு சொன்னா மழை வீழ்ச்சியினால இங்க வந்துட்டு நீர்கள் வந்துட்டு என்ன செய்யுது, அந்த கனியங்கள் இங்க வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த கழுவி செல்லப்படுறதுனால இது என்ன செய்யுது கழுவப்படக்கூடிய வளையம், அல்லது வந்து கழுவி செல்லக்கூடிய வளையம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதை நாங்க சொல்றாங்க. இப்போ அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்போ அதிகமா வந்துட்டு இரும்பு, மக்னீசியம் இப்படியான விஷயங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த பகுதிகளில் வந்துட்டு அதிகமா காணப்படுறத பார்க்கலாம், ரைட். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா பி படை. பி படை என்ன, அதாவது வந்துட்டு ஏ படையை தாண்டி அடுத்த விஷயமாக காணப்படக்கூடிய படை தான் வந்துட்டு இந்த பி படை என்று சொல்லுவோம். அதாவது இந்த தாய்ப்பாறை சிதைவுகளோட என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒப்பீட்டளவுல இந்த ஏ படையை விட பி படை என்ன செய்யுது என்று சொல்லக்குள்ள நுண்ணீர் தொழிற்பாடுகள் இருக்குதானே, அதே நேரத்துல வந்து சேதனை பொருட்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த ஏ படையை விட பி படை வந்து குறைவா காணப்படுறத பார்க்கலாம். அதே போல வந்துட்டு இந்த பகுதி என்ன செய்யுது, அந்த கழுவி சென்று வரக்கூடிய அந்த கனிப்பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுது இதுக்குள்ள தக்க வைத்துக் கொள்றதுனால இது வந்து உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வளையம் அப்படின்னாங்க இதை நாங்க சொல்றாங்க சரிதானே. இதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா சீப்படை.
சீப்படையை பார்த்தக்குள்ள என்ன நடக்குது, இங்க வந்துட்டு தாய்ப்பாறைக்கு மேலாக காணப்படக்கூடிய ஒரு 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 சிதைவடைஞ்ச தாய்ப்பாறை பகுதிகளை கொண்ட ஒரு படையாக காணப்படுது. அதே போல வந்துட்டு பத்தி சீப்படையில பார்த்தோம்னு சொன்னா வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா வந்துட்டு இப்போ தரைக்கீழ் நீரோட்டங்கள் இருக்குதானே, தரைக்குள் நீரோட்டங்கள்ல வந்துட்டு இந்த சீப்பகுதியினூடாக அதிகமாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்துல வந்துட்டு இப்போ மன்ற நிறம் சரிதானே, மன்ற தன்மை, மன்ற அமைப்பு எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஓப்படை ஏப்படை பிப்படையை விட என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆகவே லோ லெவல்ல குறைந்த அளவுல கலர் வந்துட்டு குறைந்த அளவில் காணப்படக்கூடிய மாதிரி, ஒப்பிட்ட அளவுல குறைந்த அளவு காணப்படக்கூடிய பகுதிகளாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இதுல வந்து தாவரங்கள வேர்கள்ற செல்வாக்கு இருக்குமான்னு கேட்டா வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இங்க அந்த அளவு தூரம் இவ்வளவு தூரத்துக்கு அந்த வேர்கள்ற செல்வாக்கு காணப்படாது. ரைட். இதுக்கு அடுத்த விஷயம் வந்துட்டு ஆர்ப்படைன்னு சொல்றது வந்துட்டு என்னது, தாய்ப்பாறை, அதாவது மன்ற அடிமட்டத்துல காணப்படக்கூடிய அந்த சிதைவடையாத அசலான தாய்ப்பாறை அடுக்குகளை நாங்க சொல்லுவோம் என்னது, இந்த ஆர்ப்படை அல்லது வந்து தாய்ப்பாறை படை அல்லது வந்துட்டு இந்த பாறை படுக்கை அப்படின்னு சொல்லலாம். காலப்போக்கில் என்ன நடக்கும்னு சொன்னா இதுவும் வந்துட்டு காலப்போக்குல அந்த அரித்தல் அதாவது உள்ளுக்கு அந்த இரசாயன சேர்க்கை அரிப்பு காரணமாக என்ன நடக்கும்னு சொன்னா காலப்போக்குல மண்களையும் இது உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். கிளியரா? ஓ சார். ஓகே. அப்ப மண் தொடர்பான விட கேள்விகள் வந்தாலும் நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, நம்ம பேப்பருக்கு வருவோம். ஓகே விளையாடு, முதலாக கேள்வி உங்களுக்கு செய்யலுமா? அப்ப மன்ற கட்டமைப்பு சம்பந்தமா வந்தா, பாறைகள் சம்பந்தம் மட்டும் வந்தாங்க, அதே போல இந்த பாறைகள் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகள் வந்தாலும் உங்களுக்கு செய்ய இயலுமா, செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? ஓம் சார். ஓகே ரைட். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம என்ன செய்யும், 9வது கேள்விக்கு வருவோம். சரியா? இந்த இந்த விஷயம் நம்ம லாஸ்டா போட்ட கேள்வியில இந்த 9வது கேள்வியை பாருங்க. ரைட். சொல்லுங்க பாப்போம், 9வது கேள்விக்கு முதலாவது ஆன்சரு. எப்படி எழுத போறீங்க தொகுதி என்ன அன்னைக்கு? சார் பெஸ்ட் கழுவுகொள்ள தொகுதிக்கு அந்த சொல்ல அறிமுகப்படுத்தின வர்ற பேரெல்லாம் போட்டது என்ன இல்லையா சார்? இல்ல இல்ல, அந்த அளவு தேவையில்லை. 2 மார்க்ஸ் தானே. அப்ப தொகுதி என்பது சிக்கலான பிரச்சனைகளை விடுவிக்க உதவும் ஒரு கோட்பாடாக விளங்குவதுடன் இதனுள் உள்ளீடு ஓகே ஓகே, அப்படி அப்படி களஞ்சியப்படுத்தல் எழுதுனா ஓகே. ஒரு நீங்க எழுதக்கூடிய விஷயங்களை வந்து பிள்ளைகள் ஒரு ஒரு 3 வரி அல்லது 4 வரிக்குள்ள மட்டுப்படுத்தினா போதும். மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸுக்கு தானே. நீங்க அந்த அளவு தூரம்லாம் டீப்பா அவர பேர் எழுதலாம் இப்படி எல்லாம் எழுதலாம்னு சொல்லிலாம் எழுத தேவையில்லை. சரிதானே? ஒரு 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 3 வரி அல்லது 4 வரிகள் எழுதினா போதும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன எழுதலாம், இப்போ தொகுதி என்றா வந்துட்டு கூறுகள் பலவற்றினால அல்லது வந்துட்டு பிரிவுகள் பலவற்றினால என்ன செய்யுது, ஒன்றோட ஒன்று தொடர்புபடுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா அதுக்குரிய செயற்பாடுகளை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் என்ன சொல்லுவோம், தொகுதி என்று சொல்லலாம். சரிதானே? இப்போ உதாரணத்தை சொல்ல போகல என்னத்தை செய்யுதுன்னு சொன்னா அதுக்குள்ள சக்தி பதார்த்தங்கள் இருக்குதானே, சக்தி பதார்த்தங்களை வந்து பரிமாற்றிக் கொள்றதுக்காக வந்து வடிவமைக்கப்பட்ட அல்லது வந்து முறைப்படுத்தப்பட்ட ஒரு 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 முறையாக நாங்கள் என்ன செய்யலாம், இந்த தொகுதியை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான் விஷயம். சரியா? 2 மார்க்ஸுக்கு தானே பிள்ளைகள். நீங்க பெருசாலாம் நீங்க அதுக்குள்ள யோசிக்க தேவையில்லை. 2 மார்க்ஸ் சொன்னா ஒரு 3 வரி 4 வரிகள் எழுதினாலே போதும். கிளியரா? ஓம் சார். ஓகே, பாப்போம் அடுத்தது. புவியோட்டின் 3 முக்கிய பண்புகளை சுருக்கமாக விவரிக்குக. ரைட், வருவோம். புவியோற்றில 3 முக்கியமான பண்புகள். அப்ப என்ன கேள்வி? புவியோற்ற பண்புகளை கேட்கிறாங்க. ஓகே, புவியோட்ல காணப்படக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன செய்ய போறீங்க, இதுல நீங்க எழுத போறீங்க. ரைட். இப்ப புவியோட்ல பார்த்தோம்னு சொன்னா புவியோட முதலாவது விஷயம் என்னது, 2 விஷயம் இருக்கு. இப்போ அதுல வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னா இப்போ புவி இப்போ எப்படி எழுதலாம்னு சொன்னா புவியோடுன்னு சொல்ற விஷயம் என்னது, அதாவது எப்படி இப்படி இப்படி ஆரம்பிங்க.
புவியின் கட்கோளத்துல மிக மிக வெளிப்படையாக காணப்படக்கூடிய மேலோடாக நாங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம், மேலோடு அல்லது மேலோட்டு பகுதிகளாக நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடியது இருக்கிறது இந்த புவியோடு என்று நாங்கள் அழைக்கலாம். சரிதானே? இந்த புவியோட்டினுடைய பண்புகளை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அப்படி நீங்க எழுதி எப்படி என்ன செய்ய போறீங்க? முதலாவது என்ன செய்யலாம்? இப்ப புவியோட்டுல காணப்படக்கூடிய இந்த தடிமன் சம்பந்தப்பட்டு வருவோம். சரிதானே? இப்போ தடிப்பு பார்த்தோம்னு சொன்னா புவியோட்டுல வந்துட்டு எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. சரிதானே? ஒரு சீரான தடிப்பு இல்ல. இது வந்துட்டு பிரதானமா பார்த்தோம்னு சொன்னா இப்போ தடிப்பு அடிப்படையில பார்க்கக்குள்ள 2 வகையில பார்க்கலாம். ஒண்ணு வந்துட்டு கண்ட ஓடுன்னு பார்க்கலாம், அடுத்தது வந்து சமுத்திர ஓடுன்னு பார்க்கலாம். இப்போ கண்ட ஓடுன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ கண்ட பகுதிகள் ஊடாக வந்து என்ன நடக்கும்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 30ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரையான தடிப்பிலும் காணப்படுது. உதாரணத்துக்கு இமயமலை எடுத்தோம்னு சொன்னா அதுல தடிப்பை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஆனா அண்ணளவா பார்த்தோம்னு சொல்லக்குள்ள ஒரு 30ல இருந்து ஒரு 50 வரையான தடிப்பாக காணப்படக்கூடிய மாதிரியும், அதே போல வந்துட்டு இப்ப சமுத்திர ஓட்டம் எடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட சமுத்திர படுக்கைகள் இருக்குதானே, இதுல வந்துட்டு ஒரு மெல்லிய படையாக காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல 5ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரையான தடிப்புகள் காணப்படும். ஒரு 15 கிலோமீட்டருக்கு போவீங்க மரியானாலி மின்டோனாலி அந்த அந்த பகுதியிலையும் வந்து அதுல போகும். ஆனா அண்ணளவா எப்படி பார்க்கலாம்? 5ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்குமான பகுதியில இதை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்துல வந்து வேற எப்படி பார்க்கலாம்? வேற எப்படி பண்பு? உதாரணமா இரசாயன கனிம கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பண்பை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்போ அதை நாங்க எப்படி எழுதலாம்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிஎல் சீமா படையை வச்சு எழுதலாம். சிஎல் படைய பகுதிகள் என்ன நடக்குது? சிஎல் படை எங்க காணப்படுது? சமுத்திர ஓட்டுல சமுத்திரோட சிஎல் படை கண்ட ஓடு. ஓ சரிதானே? சிலிக்கனையும் அலுமினியம் சிஎல்னு சொல்லக்குள்ள வந்துட்டு சிலிக்கா, அதே போல ஏஎல்னு சொல்லக்குள்ள வந்துட்டு அலுமினியம். சரிதானே? சிலிக்கனையும் அலுமினியத்தையும் கொண்டு காணப்படக்கூடிய அந்த கிரனைட் பாறைகள் இருக்கு தானே, இந்த கிரனைட் பாறைகள் செறிந்து காணப்படக்கூடிய படையத்தை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு சிஎல் படை. இது எங்க காணப்படும்னு சொன்னா கண்ட ஓட்டுல காணப்படக்கூடிய படையத்தை நாங்க சிஎல் படைன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த பசோல்ட் பாறைகள் எங்க காணப்படுது? அதாவது இப்ப சிலிக்கனும் மக்னீசியம் அதிகமாக காணப்படக்கூடிய பாறைகளை நாங்கள் சொல்லுவோம் வந்து பசோல்ட் பாறைகள். இந்த பசோல்ட் பாறைகள் காணப்படக்கூடிய பகுதிகளாக நாங்க சமுத்திர ஓட்டு பகுதிகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்துட்டு அடுத்த பண்பு. அடுத்து வந்துட்டு இப்போ அடர்த்தியை வச்சு பார்க்க போறீங்க. அடுத்த பண்பு இப்போ புவியோட்டை வந்துட்டு அடர்த்தின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ கண்ட ஓட்டம் எடுப்போமே சிஎல் படையை. இந்த சிஎல் படை எடுத்தோம்னு சொன்னா அதுல அடர்த்தி எப்படி இருக்கும்னு சொன்னா வந்துட்டு இந்த ஒரு அடர்த்தி வந்து எப்படி அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒரு குறைவான அடர்த்தி தான் காணப்படும். கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த 2.7 கிராம் சென்டிமீட்டர் கணம். சரிதானே? அந்த அளவுக்கு இருக்கும். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா சீமா படை இருக்கு தானே சமுத்திர ஓடு, அந்த சமுத்திர ஓட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா அடர்த்தி வந்து கூட இருக்கும். இதை விட அதாவது ஒப்பீட்டளவுல இந்த கண்ட ஓட்டை விட அடர்த்தி வந்து கூட, அதாவது 3.0 கிராம் சென்டிமீட்டர் கனம் அளவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இது காணப்படுறத பார்க்கலாம். இந்த அடர்த்தி வேறுபாடு காரணமா தான் என்ன நடக்கும்னு சொன்னா அதிக அடர்த்தியான சமுத்திர புவியோட்டுல என்ன நடக்கும்? அதிக அடர்த்தியான சமுத்திர புவியோட்டுல வந்துட்டு குறைவான அடர்த்தி கொண்ட அந்த கண்ட சமுத்திரத்தோட என்ன செய்யுது? மிதந்த மாதிரி இருக்குது. சரிதானே? இப்போ மிதந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியணும் வந்து தரைக்கீழ் நீரும் இதுக்குள்ள சம்மந்தப்படுது. விளங்குதா? அந்த சமுத்திர ஓட்டோட சேர்ந்து அந்த தரைக்கீழ் நீரோட என்ன செய்யுது? அந்த மிதந்த மாதிரி தான் இந்த கண்ட ஓடுகள் காணப்படுறத நாங்க பார்க்கலாம். கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ஆம் சார். ஓகே. அப்போ வேற என்ன பண்புகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் இதுல? வேற நம்ம அந்த திண்மை நிலை, அதே போல வந்துட்டு உடையக்கூடிய தன்மை சம்பந்தப்பட்டு எடுத்தோம்னு சொன்னா நம்ம அதையும் எடுத்துக்கலாம். அதே போல வந்துட்டு தட்டுக்களாக பிரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல வந்துட்டு இந்த புவியில இந்த மொத்த கனவுல காணப்படக்கூடிய பங்கு எப்படி இருக்குது? சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகல வந்துட்டு இப்போ புவியோட மொத்த பங்குல வந்துட்டு இந்த இந்த புவி திணிவுல வந்துட்டு புவியோட வந்து மொத்த திணிவுல வந்து எத்தனை பங்கு இருக்குது? கிட்டத்தட்ட வந்துட்டு 1% குறைவான பங்கை தான் என்ன செய்யுது இது கொண்டு காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். சரிதானே? அதே போல வந்துட்டு இப்போ புவியோட்டில் வந்துட்டு ஆழம் செல்ல எப்படி இருக்கும்? வெப்பநிலையை வந்துட்டு அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு பண்பான எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்து இப்போ இந்த கனியங்கள்ற செறிவு இருக்கு தானே, கனியங்கள்ற செழுமைகள் எப்படி எப்படி காணப்படுது? சரிதானே? அதே போல வந்துட்டு பாறைகள் இடையில காணப்படக்கூடிய இந்த இந்த அதாவது இந்த புவியோட்டில் காணப்படக்கூடிய அந்த ஒட்சிஸ் என்ற அளவுகள் எப்படி இருக்குது? அதே போல சிலிக்கன்ற அளவுகள் எப்படி இருக்குது? அதே போல வந்து அலுமினியங்கள் எப்படி இருக்குது? இரும்புகள் எப்படி இருக்குது? கல்சியம் எப்படி இருக்குது? சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம் இந்த கனிமங்கள் வந்து எப்படி எப்படியான அளவுகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை நீங்க அதுக்குள்ள இருக்க பண்புகளாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இவ்வளவு தான் பிள்ளைகள் விஷயம். இது வந்து பொதுவா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள்.
புவியோடு சம்பந்தப்பட்டு. அடுத்த கேள்வி வருவோம். பின்வரும் உபதொகுதிகளுடன் தொடர்புடைய 3 இயற்கை செயல்முறைகளை விவரிக்குக. ரைட். இப்போ கீழே வந்துட்டு ஆனா அவனா ஈனான்னு சொல்லி தந்திருக்காங்க. உயிர்கோளம், வளிக்கோளம், நீர்கோளம். அப்ப என்னது புவியில உபதொகுதிகள் சொல்லுங்க. எது சரி பேசுனீங்களா பிள்ளைகள்? இல்லையே. சரி வருவோம், விஷயத்துக்கு வருவோம். என்னது 3வது கேள்வி. ஓகே. பின்வரும் உபதொகுதிகளுடன் தொடர்புடைய 3 இயற்கை செயல்முறைகளை விவரிக்குக. அப்ப 3 இயற்கை செயல்முறைன்னு சொன்னா அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் காணப்படக்கூடிய 3 இயற்கை செயல்முறைகளை நாங்க அங்க கொடுக்க வேண்டி வரும். இப்ப உபதொகுதிகள்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு எத்தனை வகையான உபதொகுதிகள் இருக்குது? 4 சார். ஓகே. அதுல என்னென்ன உபதொகுதி எல்லாம் இருக்குது சொல்லுங்க மேம். 4 கட்கோளம், நீர்க்கோளம், உயிர்க்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம். ஓகே. வளிக்கோளம், கட்கோளம், கட்கோளம். வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்ப உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது என்னது? உயிர்கோளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரிதானே? இப்போ உயிர்கோளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொன்னா அப்ப அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? என்னென்ன மாதிரி அதுல இந்த இயற்கையான விஷயங்கள், இயற்கையான செயல்முறை தானே, இயற்கையான விஷயங்கள் இயற்கையான விஷயங்கள் வந்துட்டு சம்பந்தப்படுது. இப்போ பார்த்தோம்னு சொன்னா உயிர்கோளத்துல வந்துட்டு இப்போ பொதுவா வந்து தாவரங்கள், விலங்குகள், அதே போல நுண்ணுயிர்கள்ற செயற்பாடுகள், அதுல இருப்புகள் எப்படி இருக்குது, அதுல ஆற்றல்கள் எப்படி இருக்குது, அதுல பரிமாற்றம் சார்ந்த செயல்முறைகள் எப்படி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகல ஒளித்தொகுப்பு எடுக்கலாம். இப்போ ஒளித்தொகுப்பு எடுத்தோம்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பச்சை தாவரங்கள்ல சூரிய ஒளியை வச்சு எப்படி பச்சை தாவரங்கள் வந்து சூரிய ஒளியை வச்சுட்டு எப்படி வந்துட்டு அந்த குளுக்கோஸை உற்பத்தி செய்யுது. அதே போல வந்துட்டு இப்போ நீர் அதே போல வந்து கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி அதுக்கு தேவையான உணவுகளை எப்படி வந்து தயாரிச்சு கொள்ளுது, அதுக்கு தேவையான உணவுகளை எப்படி பெற்றுக்கொள்ளுது. சரிதானே? அதே போல வந்துட்டு இப்போ வளிமண்டலத்துக்கு எப்படி வந்து ஆக்சிஜனை அனுப்புது. இது சம்பந்தமான விளக்கங்களை என்ன செய்யுது இந்த உபதொகுதியினூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னது உயிர்கோளத்தினூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல வந்துட்டு இப்போ இந்த கரிம பொருட்கள் சிதைவுகள் சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு இறந்த தாவரங்கள் அதே போல வந்துட்டு விலங்குகள் காணப்படக்கூடிய அந்த நுண்ணீர்கள் இருக்குதானே, அது வந்துட்டு இப்போ பாக்டீரியாக்களா மாறுறது. அதே போல இந்த பூஞ்சனம்னு சொல்லுவோம். அதுகளா மாறி என்ன செய்யுதுன்னு சொன்னா மீண்டும் என்ன செய்யுது இந்த மண்ணுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குது. இதனூடாக என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த இந்த இதனூடாக என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த உயிர்கோளத்துல செல்வாக்கு செலுத்துறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்துல வந்துட்டு இப்போ உணவு சங்கிலியை சொல்லலாம். சரிதானே? உணவு சங்கிலி அதே போல வந்துட்டு உணவு பாய்ச்சல் அட்டவணைகள் இருக்குது. இது சம்பந்தப்பட்டு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த உற்பத்தியாளர்கள் இருந்து தாவரங்கள் நுகர்வோருக்கு எப்படி வந்துட்டு செல்வாக்கு செலுத்துது, உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில எப்படி இது செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது இந்த உபதொகுதியினூடாக அதாவது உயிர்கோளம் தொகுதியினூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். இதுக்கு அடுத்தது என்னது? வளிக்கோளம் உங்களுக்கு கேட்கப்பட்டு இப்போ வளிக்கோளத்தினோட செயல்முறையை பார்த்தோம்னு சொன்னா இப்போ காற்றுக்களை உருவாக்குவதை சொல்லலாம். இப்போ சூரிய வெப்பத்தினால ஏற்படக்கூடிய அந்த புவி மேற்பரப்புகள் சூடாகி என்ன செய்யுது இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ மாலை நேரத்தில் அதாவது இப்போ இந்த காற்றுகள் செல்வாக்கு தானே, பருவ காற்றுகள் அதே போல வந்து மேற்காவுகை காற்றுகள், சூறாவளி காற்றுகள், இது எல்லாமே என்ன செய்யுது இந்த வளிக்கோளத்தினூடாக இடம்பெறதை பார்க்கலாம். அதுல வந்து எப்படி எப்படி நடக்குன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு காற்று எடுப்போமே, ஒரு காற்று எடுத்தோம்னு சொன்னா வந்து இப்போ சூரியன் என்ன செய்யுது அதிகமாக சூரியன் வெப்பத்தினால வந்துட்டு இந்த தரை பிரதேசங்களில் காணப்படக்கூடிய காற்றுகள் என்ன நடக்குன்னு சொன்னா அதிகமாக வெப்பமடைஞ்சி விரிவடைஞ்சி சூடாகி மேலே போகுது. மேலே போனதுனால என்ன நடக்குன்னு சொன்னா ஏற்படக்கூடிய அந்த காற்று அழுத்தத்தினால என்ன நடக்குது இந்த காற்றுகள் நகர்வுகள் ஏற்படுது. இப்ப நகர்வுகள் ஏற்படுகிற நடக்குது இந்த உயரமுக்கம் தாளமுக்கத்தில செல்வாக்குகள் இங்க காணப்படுது. அதுல வந்து இந்த பருவ காற்றுகள்ல வடகில் பருவ காற்று தென்மேல் பருவ காற்று என்று சொல்றது. அதே போல கணுக்காற்றுகள் சினுக்காற்றுகள் செல்வாக்குகள் இங்க வளிக்கோளத்தினூடாக காணப்படுது நாங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்ன செய்யுது இயற்கை செயல்முறைகளூடாக காணப்படுற ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த வளிக்கோளத்துல இன்னொரு விஷயம் சொல்லலாம். இந்த மேகங்களோட உருவாக்கம் அதே போல வந்துட்டு மழைப்பொழிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ வளிமண்டலத்தில் எப்படி எப்படி வந்து நீராவி குளிர்வடையுது, அதே போல எப்படி அது குளிர்வடைஞ்சு ஒடுங்கலாக மாறி ஒடுங்கலுக்கு உட்பட்டு மேகங்களாக மாறுது. அதே போல எப்படி அது வந்து பனிகளாக மாறுது. சரிதானே? எப்படி அது மழை துளிகளாக மாறுது. இப்படியான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக நாங்கள் என்ன சொல்லலாம் இந்த வளிக்கோளத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த நீர்க்கோளம் தொடர்பான செயற்படையில பார்த்தோம்னு சொல்லக்குள்ள இப்போ இயற்கை செயல்முறையில முதலாவது வந்துட்டு இந்த நீரியல் வட்டம் அல்லது நீர் சுழற்சின்னு சொல்லுவோம். சரிதானே? அதாவது இந்த சூரிய வெப்பத்தினால எப்படி ஆவியாக மாறி வளிமண்டலத்துக்கு மேகங்களாக மாற்றப்பட்டு ஒடுங்கி மீண்டும் என்ன செய்யுது மலைகளாக பொலிவடையக்கூடிய விஷயங்கள் இருக்குது நீர்க்கோளத்தினூடாக இயற்கை செயல்முறைகளை பார்க்கக்குள்ள. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த கடல் நீரோட்டங்கள் சொல்லலாம். இப்போ கடல் நீரோட்டங்களை பார்க்கக்குள்ள இந்த காற்றோட திசைக்கு ஏற்ற மாதிரி எப்படி
நீரோட்டங்களா மாறுது. அதுல வந்துட்டு குளிர் நீரோட்டங்களோட செல்வாக்கு, அதே போல வந்துட்டு வெப்ப நீரோட்டங்களோட செல்வாக்கு எப்படி காணப்படுது, அதே போல வந்துட்டு இந்த எல்னினோட செல்வாக்கு எப்படி இருக்குது, ரைட்? எல்னினோ இந்த நீரோட்டங்கள், இந்த இந்த நீர்க்கோளத்தோட சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தான், சரிதானே? இது எப்படி எப்படி வந்து உருவாகுது, இது எல்லாமே வந்துட்டு நாங்க நீர்க்கோளத்தினூடாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து கட்கோளம் சம்பந்தப்பட்ட கட்கோளத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கட்கோளம் சம்பந்தப்பட்டு இப்ப பாறை சிதைவுகள் எப்படி இருக்குது, ரைட்? அது வந்து வெப்ப மலை வீழ்ச்சி காரணமாக எப்படி பாறைகள் உருவாக்கப்படுது, மண்ணுகள் எப்படி உருவாக்கப்படுது, அதே போல அரித்தல் கடத்து செயற்பாடுகள் எப்படி இருக்குது. இப்போ உதாரணமா வந்துட்டு இப்போ பனிக்கட்டி, காற்று, அதே போல ஓடு நீரினால எப்படி வந்து அது சிதைவடையுது, அதே போல வந்துட்டு இப்போ புவி அசைவினால புவி தட்டுகளால எப்படி வந்து எப்படி மலைகள் உருவாகுது, எப்படி வந்து பள்ளத்தாக்குகள் உருவாகுது, எப்படி சுவடுகள் உருவாகுது, அதனால எப்படி வந்து எரிமலைகள் உருவாகுது. இது எல்லாமே என்னது பாறைப்படைகளூடாக, சரி, இந்த கட்கோளத்தினூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி வந்துட்டு 4 வகையான உபதொகுதிகள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு விரிவாக பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்டான விஷயங்களை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க கொடுத்தாலே இது நல்லா கிளியரா இருக்கும். கிளியரா? சரியா பிள்ளைகள்? சார் ஓ, சொல்லுங்க. எல்னினோ எப்படி சார் நீர்க்கோளமோட வந்து தொடர்படுது? எது எல்னினோ எல்னினோ வந்துட்டு நீர்க்கோளத்துல எப்படி தொடர்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு எல்னினோட செல்வாக்கு வந்துட்டு நீரோட்டத்தோட தான் வருது, சரிதானே? மத்திய பகுதியில், அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அந்த பிரதேசங்கள் இருக்குதானே, சாரி, இந்த ஆஸ்திரேலியா பிரதேசங்கள் இருக்குதானே, இந்த பிரதேசங்கள் ஊடாக என்ன நடக்கும்னு சொன்னா வெப்ப நீரோட்டங்களோட செல்வாக்கு காணப்படும். அதே நேரத்துல வந்துட்டு வெப்ப நீரோட்டங்களோட செல்வாக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறதுக்கான அந்த திசை மாற்றம், அந்த காற்றினூடாக திசை மாறக்குள்ள என்ன நடக்குது, இந்த நீரோட்டங்கள் மாற்றம் அடையும். இப்படி நீரோட்டங்கள் மாற்றம் அடைஞ்சு வேற திசையினூடாக போக்குல நடக்கும். அதாவது இப்போ வடக்குல இருந்து கிழக்கு போறது, சாரி, தெற்குல இருந்து மேற்கு போறது வந்து மேற்குல இருந்து தெற்கு தெற்கு வந்து போகுமா இருந்தாலும் நடக்கும். அந்த குளிர் நீரோட்டம் போற இடத்துக்கு வந்துட்டு வெப்ப நீரோட்டம் போகும். அப்ப இதுதான் என்ன நடக்குது, இந்த நீரோட்டத்துல நீர்க்கோளத்துல வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடியது மாதிரி இருக்கும். கிளியரா? ஓகே சார். ரைட். அவ்வளவுதான் இதுக்குள்ள விஷயம். அடுத்த விஷயம் என்ன, அடுத்த கேள்வி, சூழல் சமநிலையை சீர்குலைக்கும் 3 பௌதீக மற்றும் மானிட செயற்பாடுகளை விவரிக்குக. இது வந்துட்டு ஒரு பொதுவான கேள்வி பிள்ளைகள், ரைட்? இப்ப இது நீங்க இதுக்கு எப்படி எழுத போறீங்க? இப்ப சூழல் சமநிலை என்று சொல்லக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க எது வச்சு எழுத போறீங்கன்னு சொன்னா இந்த கட்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம் இருக்குதானே, இதனூடாக எப்படி இதுல எப்படி சமநிலை, அதாவது இதுல எப்படி இந்த சூழல் சமநிலை வந்துட்டு சீர்குலையப்படுது, இதனால எப்படி வந்து தாக்கம் அடையப்படுது, இதை வந்துட்டு நான் என்ன செய்ய போறோம், ரெண்டா பிரிச்சு பார்க்க போறோம். பௌதிகம் என்று பார்க்க போறோம், மானிடம் என்று பார்க்க போறோம். இப்படி நீங்க பிரிச்சு சொல்ல போறீங்க. இப்போ பௌதிக செயற்பாடுகள் பார்க்கக்குள்ள சூழல் சமநிலை சீர்குலைக்கக்கூடிய பௌதிக செயற்பாடுகள் என்ன சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க பாப்போம், என்னெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி. சூரிய கருப்புள்ளி. சொல்லுங்க. சார் காலநிலை மாற்றங்கள். ஓ, காலநிலை மாற்றம் சொல்லலாம். என்ன பிள்ளைகள், இது பொதுவான கேள்வி தானே, டவுட் இருக்குதா? நான் சொல்ற மாதிரி பிள்ளைகள், சரிதானே? இப்ப பொதுவா இப்ப சூழல் சமநிலைனா இப்ப நீங்க இருக்கிற பிரதேசத்தை எடுங்க, சரிதானே? நீங்க இருக்கக்கூடிய உங்களோட வளையங்கள் எடுங்க. அதுல வந்துட்டு இப்ப சூழல் வளமையா இருக்கிறத விட இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அப்படி அப்படி இருக்குதா? நீங்க ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்து சூழல் வந்து இப்ப இருக்கியான்னு கேட்டா இல்ல. எல்லாம் சீரழிஞ்சு போத்திருக்குது, சீர்குலைஞ்சு போத்திருக்குது. இப்படி சீரழிஞ்சு போனது அல்லது சீர்குலைஞ்சதுக்கு காரணமான மானிட காரணி, பௌதிக காரணியை தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலநிலை மாற்றம் நாங்க ஒண்ணு சொல்லலாம் பௌதிக காரணிகளுக்குள்ள. அடுத்தது வந்து எரிமலை வெடிப்புகளை சொல்லலாம். அதே போல நிலநடுக்கத்தை சொல்லலாம், சரிதானே? அதே போல சுனாமியை சொல்லலாம், காட்டுத்தீ சொல்லலாம், அதே போல வறட்சி சொல்லலாம், சரிதானே? அதே போல அந்த பெரும் வெள்ளம் இருக்குதானே, பெருவெள்ளம், அதே போல வந்து நிலச்சரிவு, அண்மையில நடந்த டித்வா சொல்லலாம், சரிதானே? நிலச்சரிவு சொல்லலாம், சரிதானே? அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த எல்னினோலானில இப்ப நம்ம இப்ப நடக்கக்கூடிய விஷயம், சரிதானே? இதெல்லாம் இப்ப இப்ப கிட்டத்தட்ட முந்தினேத்து வந்து நேத்து, சரிதானே? நேத்து வந்து கனடாவோ ஸ்வீடனோ நினைக்கிறேன், என்ன ஒரு இடத்துல வந்து காட்டுத்தீ வந்து பரவி இருக்கு. ஆனா அங்க வந்து செல்சியஸை பார்த்தோம்னு சொன்னா வளமையா இருக்கக்கூடிய செல்சியஸ் வந்து மைனஸ்ல காணப்படும், அல்லது வந்து 10 பாகை செல்சியஸ் குறையத்தான் வந்து அங்க வெப்பநிலை காணப்படுறது. ஆனால் இந்த எல்னினோட செயற்பாடு காரணமாக என்ன நடக்குன்னு சொன்னா அங்க வந்து காட்டுத்தீ வர அளவுக்கு வந்து வெப்பம் வருது. அண்மையில பார்த்தோம்னு சொன்னா போன மாசம் எல்லாம் என்ன செய்யுது, கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல உயிரிழப்பு கனடாவில், சரிதானே?
அதே போல வந்து சுவிட்சர்லாந்துல என்ன நடந்ததுன்னு சொன்னா ஒரு பொடியன், ஒரு சின்ன பொடியன், 4 வயசு சின்ன பொடியன் என்ன செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு அந்த சூடு தாங்க இயலாம என்ன நடந்தான்னு சொன்னா அவன நீர் தொட்டியில அந்த தண்ணி தொட்டி இந்த ஸ்விம்மிங் பூல் தானே, ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்து என்ன செஞ்சான், அவன் மௌத்தாயிட்டான். சரிதானே, செத்துட்டான். அதே நேரத்துல வந்து இன்னும் ஒரு வயசானவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வந்துட்டு இந்த மூக்கால வாயால எல்லாம் ரத்தம் வந்த மாதிரி என்ன நடந்திருக்காங்க, அவங்க எல்லாம் மௌத்தா இருந்திருக்காங்க. அதே போல நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துட்டு வந்ததை பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் எங்கன்னு சொன்னா மத்திய பகுதியில இல்ல, இதெல்லாம் வந்துட்டு அதாவது 60 பாகை 30 சரி 60 ல இருந்து 80 பாகை அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈரவலய பிரதேசங்கள் தானே, மேற்பகுதிகள், இது எல்லாத்திலையும் வந்துட்டு அதாவது இந்த பனிப்பாறைகள் சம்பந்தப்பட்ட இடங்கள், அதே போல வந்துட்டு இந்த குளிர்ச்சியான பிரதேசங்கள்ல தான் வந்து இந்த செயற்பாடுகள் இடம்பெறுது. ரைட், பாப்போம் இதெல்லாம் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்ப சூழல் சமநிலை சீர்குலைக்கக்கூடிய பௌதிக காரணிகள்ல இப்ப கடல் அரிப்பு சொல்லலாம். சரிதானே, கடல் நீர் ஊடுருவல் அது சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லலாம். அதே நேரத்துல இப்போ ஒரு சில பிரதேசங்கள்ல, ஒரு சில நாடுகள்ல, ஒரு 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 சில பாலைவனங்கள்ல, சரிதானே, இப்போ உதாரணமா ஆர்டிக் அண்டார்டிக் பிரதேசங்கள் எடுப்போம். அந்த பிரதேசங்கள் என்ன நடக்குதுன்னா விண்கல்ற வீழ்ச்சிகள் இருக்கும். சரிதானே, இந்த விண்கல்ற வீழ்ச்சி சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் வரக்கூடியது இதெல்லாமே என்னது, இந்த பௌதிக மாற்றங்களுக்குள்ள வரக்கூடியது, பௌதிக செயற்பாடுகள் காரணமாக சூழல் ஏற்படக்கூடிய விடயங்களை சொல்லலாம். சரிதானே, இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் விரிவா எழுதலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம எரிமலை வெடிப்பன்னு எடுத்தோம்னு சொன்னா, இப்ப எரிமலை வெடிக்கும் போது என்ன நடக்குது, அதுல வரக்கூடிய அந்த நச்சு வாயுக்கள் வரும். சரிதானே, அதே நேரத்துல வந்துட்டு சாம்பல்கள், அதே போல கார்பன்கள், அதே போல வந்துட்டு இப்போ தூசுகள், இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னா வரக்கூடிய மாதிரின்னு சொல்லிட்டு அதுல பிளாப்லா நீங்க எப்படி எப்படி என்ன செய்யலாம், எழுதலாம் அதுக்குள்ள. அதே நேரத்துல நிலநடுக்கம் சுனாமி சம்பந்தப்பட்டு நீங்க என்ன செய்யலாம், எழுதிட்டு போகலாம். அடுத்தது வருவோம் வந்துட்டு மாநில செயற்பாடுகள். இப்போ மாநில செயற்பாடுகள் என்னெல்லாம் வரும், மிக பிரதானமா வரக்கூடியது வந்து காடழிப்பு. சரிதானே, காடழிப்புனால எப்படி வந்து உருவாகக்கூடியது, அதே போல வந்துட்டு நகரமயமாக்கல் எப்படி உருவாகுது. சரிதானே, அதே போல வந்துட்டு இப்போ நீர்நில மாசடைவுகள், அதாவது சூழல் மாசடைவுகள் வரக்கூடியது நீர்ச்சூழலை வந்துட்டு மாசுபடுத்தக்கூடிய விஷயங்கள். அதே போல வந்து புதைப்படிவ எரிபொருட்கள் இருக்குதானே, புதைப்படிவ எரிபொருள் பாவனைகள், இது நாங்க சொல்லலாம். அதே போல வந்துட்டு இப்போ மிதமிஞ்சி இரசாயன பாவனைகள், இந்த இரசாயன பாவனைகளை வந்துட்டு விவசாயத்துல பயன்படுத்தக்கூடியது. அதே போல இந்த முறைசாரா நகரமயமாக்கல். சரிதானே, கழிவு மேலாண்மையை வந்துட்டு முறையா பேணாம இருக்கிறது. இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். சரிதானே, அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த அந்த அதாவது வந்துட்டு இப்போ மீன்பிடிகள் தானே, மிதமிஞ்சிய மீன்பிடிகள், இதுக்காக வேண்டி என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த அதாவது இந்த டைனமோட் அடிக்கிறது. சரிதானே, அந்த வசனம் டைனமோட் போடுறது. சரிதானே, கடல்ல வந்து டைனமோட் போட்டு வந்து மீன் பிடிக்கிறது. அதே போல வந்து வனவிலங்குகளை வந்துட்டு பொறிகள் வச்சு இப்போ ஒரு ஒரு நஞ்சுகள் வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா வேட்டையாடுறது. சரிதானே, அதே போல வந்து கனிப்பொருட்கள் அகழ்வு செய்யறது. அதே போல இந்த அணுசக்திகள் பரிசோதனை செய்யறது. அதே போல வந்துட்டு எண்ணெய் கழிவுகளை எண்ணெய் கழிவுகளை வந்துட்டு கடல்ல கொட்டுறது. சரிதானே, இப்படியான விஷயங்கள் நாங்க என்ன சொல்லலாம், இந்த சூழல் சமநிலையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகளாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். விளையிட்டா என்னென்ன காரணிகள்லாம் வரும்னு சொல்லி அப்ப இதுல நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு 3 காரணியை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, பௌதிக காரணியில ஒரு 3, மாநில காரணியில ஒரு 3 விளக்க போறீங்க. சரியா, கிளியரா எல்லாருக்கும்? ஓகே சார், கிளியர். ஓகே, ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கேள்வி பாத்தீங்க, இன்னும் நிறைய கேள்வி பார்க்கலாம். சரிதானே, அடுத்தது வந்துட்டு நாங்க பார்க்கணும் என்னது, இந்த அடிக்கு அகவிசை சம்பந்தப்பட்ட கேள்வி பார்க்கலாம். சரிதானே, நம்ம 1 ஹவருக்கு கூட போயிட்டுது. சரிதானே, கிளாஸை முடிச்சு கொள்வோமா? ஓகே சார். சரி, இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்தியா, கிளியரா விளங்கிச்சா, எப்படி விடையெல்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துட்டா? பிள்ளைகள் யோசிக்கக்கூடிய அளவுக்குலாம் இல்ல பிள்ளைகள். சரிதானே, Of sir, clear. ஓகே, யோசிக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இல்ல, நீங்க ஈஸியா செய்யலாம். சரிதானே, இப்ப நீங்க இன்னைக்கு படிச்ச அந்த 2 கேள்வியை வச்சே நீங்க பார்க்கலாம். சரிதானே, அப்போ இதெல்லாம் கஷ்டமா, இந்த கேள்வியை நாங்க எழுதுறது வந்துட்டு கஷ்டமா இருக்குமான்னு கேட்டா இல்ல, ஏன்னா நீங்க ஈஸியா செய்யக்கூடிய சார் மாதிரி நாங்க ஒரு உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. எழுதுறதுக்குள்ள நாங்க டெஃபினிஷன் கொடுத்துட்டா ஃபுல்லா நாங்க அடுத்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். அது ஷுவரா கொடுக்கணுமா? ஓ, கொடுக்கணும். ஆ ஓ, சரி, ஓகே.
பிள்ளைகள் இப்ப மேலதிகமான விஷயங்கள் வேற இது சரி, இந்த ரெண்டு கேள்விக்குள்ள இல்லாட்டி இந்த ரெண்டு கேள்வியை தாண்டின வேற விஷயங்களும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கும் சரிதானே. இது சம்பந்தப்பட்ட எது சரி டவுட்டுகள் அல்லது என்ன சரி சொல்லணுமா இருந்தால் நீங்க குரூப்ல தெரிவிச்சு கொள்ளுங்க. குரூப்ல உங்களோட டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளுங்க சரிதானே. நாங்க அதுல பார்த்துக்கொள்வோம். அடுத்தது வந்துட்டு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பாடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க தெரிவிச்சுக்கொள்ளுங்க. அப்ப உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் நாங்க அடுத்தடுத்த கிளாஸை செஞ்சுட்டு போகல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சுட்டு போக மாதிரி இருக்கும் சரிதானே. உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் என்ன செய்வோம். இப்போ நாங்க படிச்சு தரது உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா அல்லது விளங்கலையா அல்லது எது சரி சேஞ்ச் பண்ணணுமா அல்லது டீச்சிங் மெத்தட்ல வேற என்ன சரி மாற்றம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க வேண்டி வரும் சரிதானே. உங்களோட ஃபீட்பேக்கையும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸ்ல சந்திப்போம். முடிச்சு கொள்ளுமா? சார் சார் ஓ சொல்லுங்க. சார் நாளைக்கெல்லாம் கிளாஸ் டைம் மாத்த மாட்டீங்களா? விலங்கல் 8க்கு எப்படி? இந்து கல்ச்சர் செமினார் டைம் மாத்த மாட்டீங்களா? நாளைக்கெல்லாம் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே டைமை மாத்துமே இப்ப. இப்ப வளமையா 9 மணிக்கு போடுற மாதிரியே போடுமே இப்ப. ஓ சார் 9. ஓ சார், ஏன்னா 8க்கு செமினார் இருக்கு, இந்து கல்ச்சர் செமினார். அதெல்லாம் ரெக்கார்டிங் போட மாட்டாங்க. அது கொஞ்சம் ஆஹா சரி ஓகே. 9 o'clock நம்ம எப்படி போட்டீங்கன்னா செய்வோம் சரிதானே. நம்ம வளமையா நம்ம ஏண்டா என்கிட்ட 2 3 பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இப்போ எப்படி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்கு இந்த 9 மணில இருந்து ஒரு 10:30 11 மணி 10:45 மாதிரி தானே போகுது நம்ம செய்யற பாடம். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இப்போ தூங்குற டைமும் கொஞ்சம் குறைவா போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ மெசேஜ் போட்டிருந்தாங்க சரிதானே. அதுக்காக வேண்டி தான் நான் என்ன செஞ்சோம்னு சொன்னா இந்த 8 மணிக்கு போட்டா கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி போட்டோம். அப்போ எனக்கு இப்பதான் தெரியும் இந்த உங்களுக்கு ஹிந்து கல்ச்சர் செமினார் இருக்குன்னு சொல்லி. ஓகே நம்ம இப்போ வளமையா நம்ம 9 மணிக்கு போற மாதிரியே போடுவோம் சரிதானே. அப்போ 9 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10:30 ஒரு 10:15 மாதிரி ஒரு ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கிற மாதிரி செய்வோம் சரியா. ஓகே சார். ஓகே அப்போ மிக்க விஷயங்களை நம்ம பேசிக்கொள்வோம். கிளாஸை முடிச்சு கொள்வோம் பிள்ளைகள். ஓகே சார். ஓகே சார். ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.